யாக்கோபு நிருபம் 5வது அதிகாரம் தொடர்ந்தேர்ச்சியாக 16ஆம் வசனத்தை நாம் இந்த நாட்களில் குறிப்பாக நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். விசுவாசமுள்ள ஜெபம் என்கிற தலைப்பில் தான் அநேக வசனங்கள் இந்த பகுதியில் குறிப்பாக 13ஆம் வசனத்திலிருந்து கடைசி மட்டுமாக ஜெபத்தின் கண்ணோட்டத்திலே இந்த வார்த்தைகள் வருகிறதை நாம் கவனிக்கிறோம். குறிப்பாக 16ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது நம்ம கவனிக்கிறோம். த ப்ரேயர் ஆஃப் த ரைச்சஸ் மேன் இஸ் பவர்ஃபுல் அண்ட் இட் இஸ் வெரி எஃபெக்டிவ் என்று ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம். நீதிமான் செய்யக்கூடிய ஜெபம் அது வல்லமுள்ளதாயும் செயல் திறன் நிறைந்ததாகவும் விளைவு நிறைந்ததாகவும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறத நம்ம குறிப்பாக கவனிக்கிறோம். ஆக எது ஜெபத்தை வல்லமையுள்ளதாக மாற்றுகிறது என்று ஒரு கேள்வி கேட்கும் பொழுது பைபிள் ரொம்ப எளிமையாக சொல்கிறது, அவன் நீதிமான் செய்யக்கூடிய ஒரு விண்ணப்பமாக இருக்கிறான். ஏனென்றால் வேதத்தில் நம்ம கவனிக்கிறோம், பல இடங்களில் பலர் விண்ணப்பங்களை ஏறெடுத்ததை நம்ம கவனிக்கிறோம். யோனாவுடைய புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது அந்த மாலுமி வந்து சொல்லுகிறார் அல்லவா, அவர்கள் தங்கள் தெய்வங்களை நோக்கி என்ன செய்ய வேண்டும், வேண்டிக் கொள்ளுங்கள். பிரச்சனைன்னு வந்தால் ஜெபம் என்று தெரியாதவர்கள் கூட என்ன செய்வார்கள், ஜெபிக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேதம் எப்படி விசேஷப்படுத்துகிறது அல்லது வித்தியாசப்படுத்துகிறது என்று கவனிப்போம் என்று சொன்னால், நீதிமான் செய்யக்கூடிய ஜெபம், நீதிமான் என்று சொன்னால் மறுபடியும் ரொம்ப அடிப்படையான விஷயம் நாம் கற்றுக்கொண்டது, தேவனோடு சரியான ஒரு உறவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன். ரைச்சஸ் மேன் இஸ் அ மேன் ஹூ இஸ் ரைட்லி ரிலேட்டட் டு காட், ரிலேட்டட் வித் காட் என்று சொல்லலாம். தேவனோடு சரியான ஒரு உறவில் இருக்கிறபடினாலே உறவுள்ளவர்கள் ஜெபிப்பதற்கும் உறவில்லாதவர்கள் ஜெபிப்பதற்கும் என்ன இருக்கிறது, வித்தியாசம் இருக்கிறது. அதனால தான் அஞ்ஞானிகளைப் போல அளப்பாதையுங்கள்னு சொல்கிறார் இல்லையா. அஞ்ஞானிகள்னு சொன்னால் யாருன்னு கேட்டோம்னா, தேவனோடு உறவில்லாதவர்கள். அவர்கள் தங்கள் அதிக வசனப்பினால் தங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள் இல்லையா. அந்த நினைப்பு தான் புலப்ப கடத்துச்சின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இருக்கிறோம் இல்லையா. ஆனால் நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. காரணம், நீங்கள் வாய் திறந்து ஒரு விஷயம் சொல்லுவதற்கு முன்பதாகவே பிதா அதை குறித்து என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். அப்போ அறிந்தவர்கிட்ட எப்படி ஜெபம் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, அறிந்தவரை எந்த அளவுக்கு நம்ம அறிந்திருக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய ஜெபம் என்ன செய்யும், வரக்கூடியதாக இருக்கிறோம். நான் சொல்வதை திரும்ப சொல்லும்படியாக விரும்புகிறேன். நம்முடைய தேவைகளை அறிந்தவர்கிட்ட எப்படி ஜெபம் பண்ணுறது, அவரை எந்த அளவுக்கு நமக்கு தெரிகிறதோ அதன் அடிப்படையில் நம்முடைய விண்ணப்பத்தின் தொனியே இருக்கக்கூடியதாக இருக்கிறதை வேதம் ரொம்ப அற்புதமாக போதிக்கிறோம். ஆகையினால எப்படி நீதிமானுடைய ஜெபம் மிகுந்த பலனுக்கு ஏதுவாக இருக்கிறது என்று நாம் கவனிக்கும் பொழுது, சங்கீதம் 23 மையமாக நாம் கவனிக்கிறோம். குறிப்பாக இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, அவர் என் ஆத்மாவை தேற்றி தமது நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் என்ன செய்கிறார். எப்படி நீதிமானுடைய விண்ணப்பத்தின் விளைவு, நீதிமானை கர்த்தர் எவ்விதம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். ரைட்லி ரிலேட்டட் வித் காட் அண்ட் ஹி லீட்ஸ் ஹிம் இன் த ரைட் பாத். சரியான பாதையில் ஒரு நீதிமானை நடத்துகிறார். அங்கே குறிப்பாக நாம் கவனிக்கிறோம் இல்லையா, அந்த 3ஆம் வசனம் வரைக்கும் தான் குறிப்பாக கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். முதல் வசனத்தில் கடந்த வாரத்தில் கற்றுக்கொண்டது போல, கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார் ஆகினானே நான் தாழ்ச்சி அடையேன். ஆங்கில மொழிபெயர்ப்பை முக்கியப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். The Lord is my shepherd, I have all that I need. கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார், எனக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு என்ன செய்கிறது, இருக்கிறோம். போன வாரத்தில் நம்ம கவனித்த பொழுது வேண்டியதெல்லாம் இருக்கிறது என்று சத்தியம் சொல்லுகிறது. ஆனால் சூழ்நிலை பார்க்கும் பொழுது நமக்கு வேண்டியது ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி இருக்கிறது. அப்போ சத்தியத்தை நாம் எப்படி அதை கையாளணும், சூழ்நிலை முரணாக இருக்கும் பொழுது எப்படி சூழ்நிலை சொல்லுவதை கேட்பதா அல்லது சத்தியம் சொல்வதை நாம் எவ்விதம் செயல்படுத்துவது என்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எப்பொழுதெல்லாம் வாக்கு தத்தங்கள் நமக்கு கிடைக்கிறதோ வாழ்க்கையிலெல்லாம் எதிர்மறையாக தான் என்ன செய்யும், நடக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ நம்ம வாக்குத்தத்தம் வேலை செய்யலைன்னு நினைக்கக்கூடாது, அது நடந்தால் வாக்குத்தத்தம் வேலை செய்துன்னு அர்த்தம். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறது தான் இல்லையா. சின்ன பிள்ளைங்களாக நம்முடைய பிள்ளைகள் இருக்கும் பொழுது டாக்டர்கிட்ட, அது பாருங்கள், ஒரு வயசு 2-3 வயசு வரைக்கும் அவங்க ஒரு பெரிய ஷெட்யூலே போட்டு கொடுத்துருப்பாங்க. மாதம் யார்கிட்ட போனோம் இல்லையா, சர்ச்சைக்கு வர்றோமோ இல்லையோ, மாதம் அவங்கள போய் என்ன செய்யணும், பார்க்கணும் இல்லையா. அப்போ ஒரு தடுப்பூசி போடுவாங்க இல்லையா. போடும்போதே சொல்லிட்டு போடுவாங்க, போட்டோன்னே இன்றைக்கி சாயங்காலம் காய்ச்சல் வந்துடும், தயவுசெய்து தூக்கிட்டு வராதிங்க, இந்த மருந்து போட்டால் கட்டாயம் என்ன வரும், காய்ச்சல் வரும், வராட்டினா தான் பிரச்சனை அப்படின்னா அந்த கருத்து என்னவென்றால், காய்ச்சல் வந்துச்சுன்னா அந்த மருந்து என்ன செய்கிறது, வேலை செய்கிறோம். அதனால் உங்களுக்கு பிரச்சனை வரும் என்று சொன்னால் விசுவாசம் என்ன செய்கிறது, வேலை செய்கிறது. எனக்கு பிரச்சனையும் வேண்டாம் விசுவாசமும் வேண்டாம்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. ஆமாம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பதும்
கூட. அதனால் இதை அவாய்ட் பண்ண முடியாது, ஆனால் கட்டாயம் ஜெயிச்சே ஆகணும். அதை நான் இவ்விதம் உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். எண்ணங்கள் வருவதை தடுக்க முடியாது, வந்த எண்ணங்களை கட்டாயம் ஜெயிக்க முடியும். சொல்லுங்கள், எண்ணங்கள் வருவதை. சர்ச்சில் உட்காந்துருக்கும்போது வெறும் பரிசுத்த எண்ணம் தான் வரணும்னு சொல்லவே முடியாது. எல்லாருக்குமே தெரியும் எது கண்டது எப்போ வரும்னு நமக்கு என்ன செய்யாது, தெரியவே தெரியாது. ஆனால் எப்போ வந்தாலும் ஜெயிக்கலாம். அதுக்கு ஆண்டவர் ஒரு வழி வைத்திருக்கிறார். அதனால நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், வினோதமாக இருக்கும். அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனோடு கூட நின்று அவனை ஜெயிக்க வைக்கிறார். இப்போ சூழ்நிலை சொல்லுகிறது உன்ட்ட ஒன்றுமே இல்லைன்னு, சத்தியம் சொல்லுகிறது அவர் இருக்கிறாருன்னா எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நான் இடையில மாட்டிட்டு நம்ம கஷ்டப்படுறேன்னு நம்ம யோசிக்கக்கூடாது. பவுல் ரொம்ப அற்புதமாக போதிக்கிறார். ஒன்றும் இல்லாதவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் நாங்கள் சகலவற்றையும் உடையவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறதை நம்ம கவனிக்கிறோம். அதில் குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை நம்ம கடந்த வாரத்தில் கற்றுக்கொண்டோம். இருக்கிறவைகளுக்கு நன்றி சொல்ல வேண்டும், இருக்க வேண்டியவைகளுக்கு கர்த்தரை நம்ப வேண்டும். அதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு அற்புதமான ஒரு பிரமாணம் இல்லையா. 5000த்துக்கும் அதிகமான ஆட்கள் இருக்காங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்கள் மேல் நான் அவர்களுக்காக பரிதபிக்கிறேன் என்று சொல்கிறார். பரிதபிக்கிறேன்னா ஐ சிம்பத்தைஸ் வித் தம். கம்பேஷனுங்கிறது இன்னொரு ஆழமான ஒரு வார்த்தை. சிம்பத்தியும் தாண்டி அந்த சூழ்நிலையில் மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு இரக்கம். அவர் சொல்கிறார், 3 நாள் என் கூட இருந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது நான் கொடுக்கணும்னு விரும்புகிறேன், இல்லைன்னா வழியில் என்ன செய்வாங்க, சோர்ந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறார். உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டோம்னா, பாருங்கள் 4 அப்பம் கொஞ்சம் மீன் துண்டு தான் இருக்குது என்று அந்த லூக்கா சுவிசேஷத்தில் நம்ம கவனித்தோம். அப்போ அவர் என்ன பண்ணுகிறார் என்று கேட்டால், பாருங்கள், ஒன்றும் இல்லாதவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் சகலவற்றையும் உடையவர்களாக இருக்கிறோம் இல்லையா. ரியலிஸ்டிக்லி உயர்நிலையை முக்கியப்படுத்தி கவனிப்போம் என்று சொன்னால், இத்தனை பேருக்கு கையில் இருக்கிறத வச்சு ஒன்றும் பெருசாக என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாது. அது யாரை கேட்டிங்கனாலும் பகுத்தறிவு உள்ளவர்கள் சரியாக தான் பகுத்து அறிந்து சொல்லுவார்கள். இதை வச்சுட்டு ஒன்றும் பெருசாக என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. இயேசு என்ன செய்கிறார், அதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அவர் என் மெய்ப்பராக இருக்கிறார், எனக்கு வேண்டியதெல்லாம் என்னிடம் இருக்கிறது, இணைந்து சொல்லும்படியாக இருக்கிறோம். அவர் எனக்கு மெய்ப்பராக இருக்கிறார், எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்குது. எங்கே இருக்குது, ஒன்றுமே இல்லை, கையில் கொஞ்சம் தானே வச்சுருக்கிறீங்க, அங்கே தான் அற்புதமாக செயல்படுத்தி காண்பிக்கிறார். அந்த கொஞ்சத்தை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். ஈ கேவ் தேங்க்ஸ் இல்லையா. ரொம்ப அற்புதமான விஷயம். அதை தான் இந்த பிரமாணத்தை நம்ம கவனித்தோம். முதலாவது இருக்கிறவைகளுக்காக நன்றி செலுத்த வேண்டும். எல்லாரும் இணைந்து சொல்லும்படியாக இருக்கிறோம். இருக்கிறவைகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவரே, நான் என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆண்டவர் சொல் நீ இருக்கிறியே அப்படின்னு நல்ல அர்த்தத்தில் சொல்கிறார். நான் சொல்கிறத விலைக்கு சொல்ல முடிகிறது தான். ஒன்றுமே இல்லைங்கிறது உண்மை தான், ஆனால் நம்ம இருக்கிறோம் அல்லவா இல்லையே. எவ்வளோ பெரிய நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை தானே. அப்போ அவர் அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை ஆசீர்வதித்து இருக்கிறது. அந்த ஆசீர்வதித்துன்னு சொல்லும்போது தான் அந்த வார்த்தையில் தான் ரொம்ப அற்புதமான விஷயம் இருக்காது. அவர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அப்படின்னு இருக்கிறது அல்லவா. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷம் அவன் 100 மடங்கு என்ன செய்தான். அந்த ஆசீர்வாதங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை இல்லையா. ஆகியனால தான் இதை புதிய ஏற்பாட்டில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. அதனுடைய கோணமும் கான்டெக்ஸ்டும் ரொம்ப அற்புதம். அப்போ சிலர் 3ஆவது அதிகாரம் கடைசியில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, உங்கள் அக்கிரமங்களிலிருந்து உங்களை நீக்கி உங்களை ஆசீர்வதிப்பதற்காகவே இயேசுவை முதலாவது உங்களிடத்தில் என்ன செய்திருக்கிறார், அனுப்பியிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், 5 அப்பம் 2 மீனும் பெருக்கிறத காட்டிலும் நம்மளோட அக்கிரமத்தை நம்மை விட்டு அகற்றுவது பெரிய வேலை. நான் சொல்வது எத்தனை பேர் புரிஞ்சு ஆமின்னு சொல்ல முடியும். ஸ்தோத்திரம் பண்ணி பெற்று கொடுத்தாருன்னு எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். ஆனால் உங்களை என்னையும் மீட்கணும் அப்படின்னு சொன்னான்னா கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் என்ன செய்ய வேண்டும், சிந்த வேண்டும். இதுவும் ஆசீர்வாதம் தான். இதுதான் மெய்யான பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறோம். அதை நம்ம கற்றுக்கொண்ட பிரமாணம் எப்படி இருக்குது என்று கேட்டால், இருக்கிறவைகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும், இருக்க வேண்டியவைகளுக்காக கர்த்தரை நாம் என்ன செய்ய வேண்டும், நம்ப வேண்டும். நம்முடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது, நிச்சயமாகவே நல்ல முடிவுண்டு என்று வேதம் சொல்கிறது. அப்போ 2ஆம் வசனத்தை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், சங்கீதம் 23வது சங்கீதத்தில் முக்கியமான பிரமாணத்தை மாத்திரம் நாம் கவனிப்பது நமக்கு நன்மையாக இருக்கும். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார் இல்லையா. பல கோணங்களில் பல அற்புதமான பிரசங்கங்களெல்லாம் கேட்டுக்கலாம். நாம் கவனிக்கக்கூடிய அந்த ஆங்கிள் எப்படி இருக்குது என்று கேட்டால், நீதிமானுடைய விண்ணப்பத்தின் விளைவு அவனை நீதியின் பாதையில் என்ன செய்கிறார், நடத்துகிறார். அப்போ முதல்ல சரியான உறவு இருக்கிறார், தேவனோடு சரியான உறவு இருக்கிறது. கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார் என்ன சொல்கிறாரோ. அப்போ அடுத்தது நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னவென்று கேட்டால், இந்த 2ஆம் வசனத்தில் நான் பாருங்கள், புல்லுள்ள இடங்கள், அப்புறம் அமர்ந்த தண்ணீர் என்ன இருக்கிறோம், க்ரீன் பாஸ்டர்ஸ் அண்ட் ஸ்டில் வாட்டர்ஸ்
பாருங்கள், அற்புதமான உணவு இருக்கிறது, அது பின்பு அவர்கள் அமர்ந்த தண்ணீர் இருக்கிறது. இது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம், ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். பாருங்கள், நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் சிந்திக்கிற வண்ணமாக நீங்கள் சிந்திக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீதியின் பாதையில் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்ன வேணும்? பலன் வேணும். நிறைய நேரங்களில் இதை செய்யணும்னு நமக்கு தெரியும், ஆனால் செய்வதற்கு என்ன இல்லை? பலன் இல்லை. யோசபாத் இன்னொரு கஷ்டத்தில் சொல்கிறார், என்ன செய்வதுன்னு எங்களுக்கு தெரியல, செய்வதற்கான ஒரு வகையில் ஒன்றுமே செய்யணும், என்ன செய்யணும்னு தெரியலன்னா பலன் இருந்தாலும் ஒன்று தான், எல்லாத்தையும் ஒன்று தான். அப்போ ஹவு காம்ப்ளெக்ஸ் அவர் சர்க்கம்ஸ்டான்ஸ், நம்முடைய சூழ்நிலை எவ்வளோ குழப்பமாக இருந்தாலும் ஆண்டவர் ரொம்ப அற்புதமாக நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அப்போ குறிப்பு நாம் பார்க்கும் பொழுது பாருங்கள், புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்றை நம்ம என்ன செய்கிறார்? கொண்டு போய் விடுகிறார். அந்த ரெஸ்ட்ஃபுல் பிளேஸில் தான் நம்முடைய ஆத்மாவை அவர் தேற்றுகிறார், இல்லையா? அப்போது ஆங்கில கோர்வை கொஞ்சம் எளிமையாக இருக்கிறது. இப்போ முதல் வசனத்தில் ரிலேஷன்ஷிப் இருக்கிறோம், தேவனோடு இருக்கக்கூடிய உறவு. ரெண்டாம் வசனத்துலாம் ரெஸ்ட் இருக்கிறோம். பிரசங்கியாராக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் இதெல்லாம் நமக்கு ரொம்ப உதவியான விஷயம். ஏன் இதை இவ்விதம் சொல்கிறேன் என்று கேட்டால், நீங்கள் எல்லாரும் ஒரு காலத்தில் பிரசங்கியாக மாறுவீர்கள், இல்லையா? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் கட்டாயம் உங்களை பயன்படுத்துவார். அதுக்காக தான் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறார். ரெண்டாவது வசனத்தில் வந்து நமக்கு ரெஸ்ட் இருக்கிறது, இளைப்பாறுதல். இளைப்பாறுதுங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு சத்தியம், இல்லையா? விசுவாசிக்கிறதாகி நாமும் இளைப்பாறுதலுக்குள்ள என்ன செய்கிறோம்? பிரவேசிக்கிறோம். ரெஸ்ட்டுன்னு சொல்லும் பொழுது ரெஸ்ட் ஃப்ரம் ஒர்க் இல்லை, ரெஸ்ட் இன் ஒர்க்குங்கிறது தான் ரொம்ப அற்புதமான ஒரு சத்தியம். ஓய்வு என்று சொல்லும் பொழுது வேலையிலிருந்து ஓய்வு அல்ல, வேலையில் ஓய்வு. வேலையில் ஓய்வுனா ஓப்பி அடிப்பதும் இல்லை. நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறது தான். வேலையில் ஓய்வு அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ரிலாக்ஸ்டு பொசிஷனில் இருந்து செய்ய வேண்டிய வேலையை சிறப்பாக செய்வார். இப்போ ஒரு சர்ஜன் இருக்கிறார் என்று, அறுவை சிகிச்சை நிபுணர் இருக்கிறார் என்று சொன்னால், அவர் ஃப்ரம் ரெஸ்ட்ஃபுல் பொசிஷன்லேருந்து தான் அந்த வேலையை என்ன செய்யணும்? செய்தாகணும், இல்லையா? கை நடுக்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா, இல்லையா, காம் மைண்ட் அண்ட் ஸ்டெடி ஹேண்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அமைதல் உள்ள ஒரு மனம் இருக்க வேண்டும். கை எப்படி இருக்கணும்? ஸ்டெடியாக இருக்கணும், இல்லையா? ஏமாந்து ஒரு இங்கே கட் பண்ணுறதுக்கு பதில் பக்கத்தில் கட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம்னா ஒரு சைடே விழுந்து போவதற்கு என்ன இருக்கிறது? வாய்ப்பு இருக்கிறது. அவர் போய் டென்ஷனில் இந்த வேலை செய்ய சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? இல்லையா? அது நடக்கக்கூடிய விஷயமே அல்ல. அவருக்கு ஒரு ரிலாக்ஸ்டு ஒரு தேவ மனுஷன். அவர் ரொம்ப அற்புதமான ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் தான். நீங்கள் யூடியூப்பில் அவரை குறிச்செல்லாம் நீங்கள் நிறைய படிச்சிருக்கலாம். இந்த சயமீஸ் ட்வின்ஸ் இருக்கிறாங்கல்வா, ரெண்டு தலை ரெண்டு பிள்ளைகளுக்கு ஊட்டி இருக்கிறோம், இல்லையா? அது முதல் முறையாக அவரை குறித்து நீங்கள் படிக்கலாம். ஒரு அற்புதமான போனகேன் கிறிஸ்தவர், இல்லையா? அவர் எப்படி அதை அந்த சர்ஜரி எல்லாம் பண்ணுறார். பொதுவாக அவர் சர்ஜரி பண்ணும் பொழுது பின்னாடி கிளாசிக்கல் மியூசிக்கெல்லாம் வாசிச்சுட்டு அதுக்கு ஏற்றாறு போல், அது ஏற்றாறு போல் அல்ல, அதை ரிலாக்ஸ், அது திடீர்னு வேகமாக வந்துருச்சுன்னா என்ன செய்ய முடியும்? நான் சொல்லணும்னு புரிகிறதா உங்களுக்கு? அப்போது அந்த குறிப்பு என்ன சொல்லணும்? ரிலாக்ஸ்டாக தான் பண்ணணும். இப்போ நான் டென்ஷனில் பிரசங்கம் பண்ணால் எப்படி பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? ஐயோ அது வேண்டாம். நான் சொல்லணும்னு புரிகிறதா? இந்த கோவிட் டைம் தான் பிரதாமாக பேசிகிட்டு இருப்போம் கேமரா பார்த்து, இல்லையா? நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு எதாவது பண்ண போயிட்டீங்களா? ஒன்றுமே எனக்கு என்ன செய்யாது. அந்த மாதிரி ஒரு பரிதாபமான நிலை இனி ஒருபோதும் வராமல் இருப்பதாக. இப்படி உங்களை பார்த்து பேசுகிறது எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறது. நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? இப்போ கொஞ்சம் காமாக பேசணுன்னா 10 நிமிஷம் முன்னாடியே வந்து உட்காந்து ஜெபம் பண்ணணும். அதுதான் ஒரு இளைப்பாக இருக்குது. நான் சொல்ல அதனால் சர்ச்சுக்கு கொஞ்சம் நேரத்தில் வர்றது மறுபடியும் ஒரு வகையில் அது ரொம்ப நமக்கு ஏதுவாக இருக்கிறது. ஏன்னா அங்கே போய் உட்காடுறோம், கொஞ்சம் நேரம் நம்முடைய சிந்தைகளை உருமுகப்படுத்துவதற்கு அது மிகவும் எப்படி இருக்கும்? உதவியாக இருக்கும். நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிற ஒருத்தர் கடகடன்னு படியில் மேலே ஏறி வர்றார். ஏறி கடைசி படி வந்தோன்னா பிரேஸ்லாட் எப்படி இருக்கீங்கன்னா, அப்புறம் பிரேஸ்லாட் சொல்லலாம், எனக்கு மூச்சு வாங்குது. நான் சொல்ல புரிகிறதா? ஆனால் காமாக இருக்கும்பொழுது அவங்க பேசுகிற விதமே எப்படி இருக்கும்? வித்தியாசமாக இருக்கும். எதுக்கு இதையெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம் என்று கேட்டால், நம்முடைய வேலையில் அப்படிப்பட்ட ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் தரக்கூடியவராக இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவில் என்ன உண்டாகும்? இளைப்பாறுதல் உண்டு. உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இருக்க வேண்டும்? ஆத்மாவிலே அதெல்லாம் கவனிக்கும்படியாக இருக்கும். ஆத்மாவிலே பிரச்சனை இருந்துச்சுன்னா கட்டாயம் சரீரத்தில் என்ன உண்டாயிரும்? பிரச்சனை உண்டாயிரும், இல்லையா? ஆகினால எப்படி நம்மை இந்த அமர்ந்த தண்ணீர் அண்டை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ரெஸ்ட்ஃபுல் பொசிஷன் கொண்டு போன பிற்பாடு தான் இந்த 3வது வசனத்தில் ரெஸ்டரேஷன் நடக்கிறது. நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிறார். அப்போ தேற்றுகிறாருன்னு சொல்லும்பொழுது மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அந்த ஒரு வார்த்தை சொன்னார், ரெஸ்டோருங்கிறது மறுபடியும் ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். மனிதனை நல்லவனாக தான் படைத்தார்.
அவன் எப்போ பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக மாறினோமோ, பாவம் பாதிக்காத இடமே இல்லை. பாவம் பாதிக்காத இடமே கிடையாது. எல்லாவற்றிலும் இயற்கையும் பாவத்தினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ரட்சிப்பு அந்த பாதிப்பை சரி பண்ணாத இடமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள் கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த ரெஸ்டரேஷன் வரைக்கும் இன்றைக்கி நடைபெற்று கொண்டு இருக்கிறோம். ஒரு வகையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், we are all broken people. இங்கே இருக்க நம்ம எல்லாருமே, ஆங்கிலத்தில் இப்படியாக சொல்லுவார்கள், we all have issues, nobody is an exception. இங்கே இருக்கிற யாரும் விதிவிலக்கல்ல, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கிறோம். ஆனால் பிரச்சனை இருக்கிறது, பிரச்சனையை தீர்க்கிறவரும் கூட இருக்கிறார். அப்படி என்றால் இன்றைக்கும் பணி செய்து கொண்டே தான் இருக்கிறார். நற்கிரியை ஆரம்பித்த ஆண்டவர் கிறிஸ்துவின் நாள் முடிய பரியந்தம் அதை என்ன செய்வார்? நடத்தி வருவார் என்று நம்பி சந்தோஷமாக என்ன செய்கிறேன்? விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று சொல்கிறார் அல்லவா? இப்போ வி ஆர் ஸ்டில் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லையா? அதுதான் ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டிய. ஆகினால நல்ல ஆட்களாக இருப்பாங்க, நல்ல சர்ச்சுக்கு வரவங்களாக இருப்பாங்க, பைபிள் வாசிக்கிறவங்க, நல்ல திடீர்னு ஏதோ ஒரு ஸ்னாப் இல்லையா, ஒரு கோபம், சட்டுன்னு ஒரு வார்த்தை வரும்போது என்ன இத்தனை வருஷம் என்ன பிரயோஜனம்? இத்தனை வருஷம் வந்தனால தான் ஒரு வார்த்தையோடு நின்றுச்சு. நான் சொல்கிற விலை புரிஞ்சுக்கிறதா? இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் இன்னைக்கு தான் சங்கீதம் வாசித்து கொண்டிருந்தேன். அவன் பதறி பேசினான் இருக்கிறது. அவர்கள் மோசையை கோபப்படுத்தினபடினால் அவன் பதறி பேசினான் அப்படின்னு இருக்கிறோம். 2-3 மொழிபெயர்ப்பு கவனிச்சேன். பதறி பேசினான் தமிழ் பரவாயில்ல, ஒரு மொழிபெயர்ப்பு ஈ ஸ்போக் வெரி ஃபூலிஷ்லின்னு இருக்கிறது. அவ்வளோ பெரிய மனுஷனுக்கு அப்படி டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டாம்னு நான் நினச்சேன். நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? ஒரு இடத்துல ஸ்போக் இல் அட்வைஸ்டட்லி, பரவாயில்ல, அது கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக இருக்கிறது இல்லையா? கொஞ்சம் யோசிக்காமல் என்ன செஞ்சிட்டார்? பேசிட்டார். ஏன் எவ்வளோ வருஷம் தேவனோடு அனுபவம் இருக்கிறது. எதுக்கு சொல்ல வருகிறேன் என்று கேட்டால், இந்த வி ஆர் ஆல் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள ஆண்டர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். அதனால் ஒரு சின்ன தவறு உங்கள் வாழ்க்கையில் வந்தது என்பதனால ரொம்ப கிரிட்டிக்கலாக நீங்கள் ஃபீல் பண்ண வந்து அவசியம் இல்லை. ஐயோ நான் இன்னும் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொன்னீங்கன்னா பிசாசு காதில் வாதான், நீ இதை காட்டில் மோசமாக பண்ணுவேன் அப்படின்னு அவன் என்ன செய்வான்? சொல்லுவான். அதனால் ஜெயிச்சு வரணும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம எல்லாரும் வி ஆர் ஸ்டில் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். இன்னும் ஆட்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் போர்டு இருக்கிறது அல்லவா? அதை கொஞ்சம் போர்டை மாற்றி வச்சுக்கோங்க. கர்த்தர் இன்னும் வேலை செய்து கொண்டு இருக்கிறார் இல்லையா? இனி எப்படி இருப்போம் என்று தெரியாது. ஆனால் அவரை பார்க்கும் பொழுது அவரை போலவே இருப்போம் இல்லையா? கரைதரை அற்றவர்களாக மாசற்றவர்களாக பிதாவின் சன்னதி முன்னிறுத்த வல்லமுள்ள அவருக்கு என்றென்றைக்கும் துதியும் கனமும் மகிமையும். ஆமாம், இப்போ கரைதரை மாசு எல்லாமே இருக்கிறோம். ஆனால் அங்கே நிற்கும் பொழுது ஒன்றுமே என்ன செய்யாது, இருக்காது. ஏன்னா அற்புதமான வேலை செய்து கொண்டு இருக்கிறார். இந்த ரெஸ்டோரேஷன் ஒர்க் வந்து ரெஸ்ட்ஃபுல் பொசிஷனில் தான் என்ன செய்ய முடியும். நான் சொல்கிறது எத்தனை பேர் புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? ஒரு உதாரணம் நினைவுக்கு வருகிறது. அப்போ வந்து அவர் ஒரு மெக்கானிக்கு ஒரு சர்ஜன்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறார். நாங்கள் எவ்வளோ கஷ்டமான வேலையெல்லாம் செய்கிறோம், நீங்கள் என்ன பெரிய சர்ஜரியெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த சர்ஜன் சொன்னார், நீங்கள் என்ஜினில் வேலை செய்யும்போது என்ஜின் ஆஃபாக தானே இருக்கும், இங்கே என்ஜின் ஓடிக்கிட்டே இருக்கும், நான் என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? என்ஜின் ஆஃப் பண்ணிவிட்டு வேலை செய்கிறது ஈஸி, இங்கே என்ஜின் ஆஃப் ஆகாமல் வேலை செய்யணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? நம்ம வாழ்க்கை இருக்கிற நிலைமையிலிருந்து இன்னும் சிறப்பாக வரணும் என்பதற்காக அற்புதமாக கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் இல்லையா? அதனால தான் இந்த மேய்ச்சலும் இந்த தண்ணீரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்ட நிலைமையில்தான் நீதியின் பாதையில் நம்மளால் என்ன செய்ய முடியும். ஏன்னா இங்கேயே புரிஞ்சு கொள்வதிலே கஷ்டம் இருக்கிறது, தெளிவில்லை அப்படின்னு சொன்னோம்னா சரியான பாதையை நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆகினால தான் இந்த கோர்வையெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ஜெபம் மிகப்பெரிய அஸ்திபாரமாக இருக்கிறோம். 2ஆம் வசனத்தை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், நான் உங்களுக்கு சொன்னது போல் க்ரீன் பாஸ்டர்ஸ் அண்ட் ஸ்டில் வாட்டர்ஸ் இல்லையா? அற்புதமான மேய்ச்சல் இருக்கிறது. 2வது அமர்ந்த தண்ணீர். இதை விளங்கி கொள்வதற்காக எளிமையாக 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் குறிப்பாக நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுகிறார் என்று இருக்கிறார். அப்போது பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 19வது அதிகாரம் 8ஆம் வசனம் இவ்விதமாக நமக்கு சொல்லுகிறது. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான் இல்லையா? பாருங்கள், விளங்கிக் கொள்வதற்கு அற்புதமான ஒரு வேத பகுதி. அவர் சொல்கிறார், அவன் புசித்து குடித்து இல்லையா? பாருங்கள், தேவனுடைய பர்வதம் மட்டும் என்ன செய்தான்? அந்த போஜனத்தின் பலத்தினால் நடந்து போனான் அப்படின்னு இருக்கார். அப்போது கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இங்கே ஒரு மனுஷன் ரொம்ப சோர்வாக இருக்கிறார் இல்லையா? எப்படி ஆண்டவர் அவனுடைய ஆத்மாவை
தேற்றுகிறார். இந்த யாக்கோபு 5 கடைசியெல்லாம் எலியாவை வச்சு தான் உதாரணமே இருக்கிறோம். எலியாவும் நம்மை போல ரொம்ப பாடுள்ள மனுஷன் தான், ஆனால் ரொம்ப ஆனஸ்டாக ஜோம் பண்ணுறார், சின்சியராக. இல்லையா, அவர் அற்புதமாக ஜெபிக்கிற கூடிய ஒரு மனுஷனாக இருக்கிறார் என்பதை வேதம் நமக்கு போதிக்கிறார். அப்போ இந்த சோர்வு இருக்கிறது அவருக்குள்ளே, அதுக்கு ஆண்டவர் எப்படி அவரை கையாளுகிறார் என்று நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் சொன்னால், நம்ம இங்கே வாசித்தது போல் முதல் கொடுக்கக்கூடிய விஷயமே என்னவென்று கேட்டால், இல்லையா, புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்து தண்ணீர். அந்த பிரமாணம் அங்கே தான் வேலை செய்கிறார். அவனுக்கு போஜனத்தை கொடுக்குறாரு, குடிப்பதற்கு என்ன கொடுக்குறாரு, தண்ணீர் கொடுக்குறாரு. ஏன் இவ்வளோதானா பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிப்படையில் இவ்வளோதான், ஆரம்பத்தில் இதுதான் பிரச்சனை. அவர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு என்ன செய்கிறார், விளக்குகிறார். பல கோணங்கள் இருக்கிறது, பல காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இங்கே ரொம்ப சிம்பிளான ஒரு முறைமை, ஒரு சத்தியம் நமக்கு போதிக்கப்படுகிறது. என்னவென்று கேட்போம் என்று சொன்னால், அவருக்குள்ளே ஒரு வகையில் ஃபிசிக்கல் எக்ஸாஷன் இருக்கிறது, ரெண்டாவது ஸ்பிரிச்சுவலி இஸ் வெரி ட்ரெயின்டு. பாருங்கள், ஒன்று சரீர ரீதியாக மிகப்பெரிய ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கிறது, சோர்வு இருக்கிறது. ஆவிக்குரிய ரீதியாக பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு சோர்வு இருக்கிறது. இல்லையா, இந்த ரெண்டும் இணைஞ்சு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அவன் ஜெபிக்கிற விதமே இப்படி தான் இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கும். இல்லையா, அதனால் ஒரு கோணத்தில் விதம் சொல்லுவார்கள். என்னவென்று கேட்டால், வென் யூ ஆர் டயர்ட் டோன்ட் ட்ரை டு அனலைஸ் யுவர் செல்ஃப்னு சொல்லுவாங்க. கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ரொம்ப சோர்வாக இருக்கும் பொழுது உங்களை நீங்களே ரொம்ப ஆராய்ந்து பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்கள் மைண்டு இன்னும் அலர்ட்டாகவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது, இப்போ சோர்வாக இருக்கிறவங்க, ஏற்கனவே சோர்வுன்னு சொல்லும் பொழுது மனசோர்வு இல்லை, சரீரத்தில் என்ன இருக்கிறது, சோர்வு இருக்கிறது. மனசோர்வு வேறு, சரீரத்தில் சோர்வு இருக்கும், சோம்பல் அது வேறு. சோர்வு இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் உட்காந்துட்டு இல்லையா வாழ்க்கையை அனலைஸ் பண்ணணும்னு நினச்சி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய கருத்து எல்லாமே எப்படி தான் இருக்கும், ரொம்ப குறைவுள்ளதாகத்தான் இருக்கும். அதை இன்னொரு கோணத்தில் சொல்லும்போது எளிமைப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்க, ரொம்ப டயர்டாக இருக்கும் பொழுது சரி பைபிள் வாசிச்சுட்டு தூங்கிடலான்னு வாசிச்சிங்கன்னா என்ன ஆகும், என்ன புரியும்னு நினைக்கிறீங்க? உங்கள் ஆத்மாவில் ஒரு சின்ன திருப்தி இருக்கிறது. நான் எப்போவுமே தூங்குறதுக்கு முன்னாடி இன்னொரு வகையில் பைபிள் வாசித்தாதான் எனக்கு அப்படின்னு சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? அப்போ குறிப்பு என்ன கவனிக்கிறோம், ஏற்கனவே சோர்வாக இருக்கிறோம். சோர்வாக இருக்கும்போது இல்லை பைபிள் வாசித்து தான் நான் தூங்குவேன், தப்பில்லை, அவங்க வைராக்கியத்தை பாராட்டுகிறோம். பவுல் சொல்கிறார், வைராக்கியமெல்லாம் இருக்கிறது, அதையும் நம்ம நிதானிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோர்வாக இருக்கும் பொழுது பேசாமல் என்ன பண்ணணும்னா, இல்லையா, சிலர் நாங்கள் படிக்கிற காலத்தில் நீங்களாம் படிச்சிங்களா? ஆமாம், படிக்கிற காலத்தில் இல்லையா நைட்டு இப்படி புக்கெல்லாம் திறந்து வச்சுட்டு உட்காந்துட்டு ரொம்ப ட்ரை பண்ணுறது தான். இல்லை, ஓரளவுக்கு படிப்போம், இல்லைன்னு சொல்ல முடியாது. படிக்கும்போது என்ன சொல்லுவாங்க வீட்டில்னு சொன்னாங்கன்னா, போதும் தூங்கிட்டு காலையில் நேரத்தில் இருந்துச்சு என்ன செய்யணும். ஏன்னா ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு மேலே என்ன செய்யாது, மனம் எடுத்துக்கொள்ளாது. ஆகினால் என்ன பண்ணணும், இப்போ உங்களுக்கு தேவை நல்லா தூங்கிட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக படிச்சிங்கன்னா என்ன செய்யும், நல்லா மனசில் நிற்கும்னு சொல்கிறாங்க. அதுதான் எளிமையான கருத்து. அப்போ நீங்கள் சோர்வாக இருக்கும் பொழுது உட்காந்து உங்களை அனலைஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் எளியா மாதிரி தான் ஜோம் பண்ணணும். என்ன ஜோம் பண்ணணும் என்று கேட்டால், எனக்கு வாழ பிடிக்கவில்லை, என்னை நீர் என்ன செய்ய வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் என்னுடைய முன்னோர்களை பார்க்கலும் நல்லவன், அது எல்லாருக்கும் தெரியும். முன்னோர்களும் நல்லவர்கள் அல்ல, நீங்களும் என்ன இல்லை. நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிகிறதா? இப்படி சோர்வாக தான் என்ன செய்யும், ஜோம் பண்ண தோணும் இல்லையா? அப்படி சோர்வான நிலையில தான் அவர் ஜோம் பண்ணி தூங்கிட்டார். நான் சில நேரத்தில் பார்த்துருக்கீங்களா, பிள்ளைங்க அழுது என்ன செஞ்சுருவாங்க, டயர்டில் என்ன செஞ்சுருவாங்க, தூங்கிடுவாங்க இல்லையா? அது மாதிரி இவர் சோர்விலே என்ன செஞ்சிட்டார், தூங்கிட்டார். தூங்கி இருக்கும்போது தூங்கின ஒரு ஆளுக்கு ஆண்டவர் எப்படி ஹெல்ப் பண்ணுறார், எப்படி கையாளுகிறார் என்று கேட்டால், எடுத்தோன்னே பயங்கரமான பிரசங்கம்லாம் ஒன்றுமே செய்யாமல் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்றே என்ன செய்கிறார். ஏன்னா ஃபிசிக்கலாக இதை சரி பண்ணல அப்படின்னு சொன்னோம்னா மென்டல் அலர்ட்னஸ் என்ன செய்யாது, வராது. நான் சொல்கிறது விளையும் கொள்ள முடிகிறதா? உதாரணத்தை இன்னும் எளிமைப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். ஒருத்தருக்கு லோ சுகர் ஆகுது, பார்த்துருக்கீங்களா? சிலருக்கு அந்த பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நல்லாவே தெரியும். லோ சுகர் ஆகிட்டு அப்படியே ஒரு மாதிரி கிருகிருன்னு பண்ணுன்னு சொல்லும் பொழுது உட்காருங்க, கர்த்தர் என் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு என்ன செய்யாது, புரியாது. நான் பார்த்துருக்கேன் சிலரெல்லாம் அப்படி ஒருத்தர் நின்றுட்டே இருந்தார், அப்படி சாஞ்சிட்டார் மேலே. அப்புறம் சுகர் பேஷண்ட்டு தெரியுங்கிறதுனால உடனே சட்டுன்னு எல்லாம் சில் ஆகிடுச்சு. அப்புறம் சர்க்கரை போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆயிடுச்சு, சரியாயிடுச்சு. இப்போ அவர்கிட்ட உட்காந்து இப்போ நான் உங்களுக்கு பைபிள் ஸ்டடி எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா சரி வராது. அவருக்கு அப்போது என்ன தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா, கொஞ்சம் வாயில் என்ன இருக்கணும், இல்லை
இது தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் எப்படி இருக்கிறது. வசனம்லாம் கரெக்டு தான், சொல்கிற ஆள் தான் சரியில்லை. நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? அப்போ நம்ம ஆண்டவர் ரொம்ப ஞானம் உள்ளவர், ரொம்ப அறிவுள்ளவர், ரொம்ப கிருபை உள்ளவர். அதனால் இந்த ரொம்ப புலம்பிகிட்டு இருந்தாலும் என்ன பண்ணிட்டாருன்னா தூங்க வச்சுட்டார் இல்லையா? ஆதாம் பொண்ணு கிடைக்கும் பொழுது தான் அப்படி தான் பண்ணார். நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? ஆதாம் தூங்க வச்சார், தூங்கி எந்திரிச்சோன்னா கல்யாணங்கிறாரு. இப்படி எல்லார் வீட்டில் வாழ்க்கையில் நடந்தால் சிறப்பாக தான் இருக்கும். இது கல்யாணம் நினச்சி தான் நான் தூங்கலை, சிலர் கல்யாணம் ஆனதுனாலேயே தூங்கலை, அதுவும் இருக்கிறது. நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகிறது? அப்போ குறிப்பு என்னவென்று கேட்டால், ரொம்ப சோர்வாக இருக்கும் பொழுது ரொம்ப அனலைஸ் பண்ணக்கூடாது. பிரசங்கியார்களுக்கும் சொல்லுவாங்க, சண்டையெல்லாம் பிரசங்கம்லாம் பண்ணிட்டு வந்து நைட்டு ரொம்ப சோர்வாக இருக்கும்போது நீங்கள் நம்ம உண்மையாகவே நல்லா பிரசங்கம் பண்ணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா தூங்கின 4 பேர் ஞாபகம் வருவாங்க. அவங்க தூங்கிட்டாங்களே. நான் சொல் பவுல் பிரசங்கம் பண்ணாலே தூங்குவாங்க. நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடிகிறதா? ஆகையினால நாங்கள்லாம் எம்மாத்திரம், புரியுதா உங்களுக்கு? அப்போது ரொம்ப ஓவர் அனலைஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் குறிப்பு. அப்போது சோர்வாக இருக்கிறாரு, எப்படி ஆண்டவர் டீல் பண்ணுறாரு பாருங்கள். ஆவி ஆத்மா சரீரம் எங்கே பிரச்சனை வந்தாலும் எல்லாமே என்ன செய்யும்? பாதிக்கக்கூடியதாக இருக்குது. சரீரத்தில் பிரச்சனை வந்தாலும் ஆத்மாவில் கலக்கமாக இருக்கிறது. ஆத்மாவில் பிரச்சனை வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சரீரத்தில் அதனுடைய தாக்கம் வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆவியில் கலக்கம் உண்டாயிற்று இன்னும் இருக்கிறத வாசிக்கிறோம்ல, ஆவியில் கலக்கம் உண்டாயிற்று நம்ம வாசிக்கிறோம். எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறபடினால எல்லா ஒன்றில் பாதிப்பு ஏற்பட்டால் எல்லாவற்றிலும் அதனுடைய பிரதிபலிப்பு கட்டாயம் இருக்கத்தான் செய்யும். அப்படிப்பட்ட நிலைமையில் எப்படி ஆண்டவர் உதவி செய்கிறாருங்கிறது நம்ம கவனிப்போம் என்று சொன்னால்தான் அப்புறம் நீதியின் பாதை, அதாவது ஆள் எழும்பவே முடியாமல் இருக்கிறாரு, அவரை போய் நீதியின் பாதையில் எப்படி நடத்த முடியாது. அவரை ஃபஸ்ட்டு தேத்தணும், அவரை பலப்படுத்தணும், அதுக்கப்புறம் இதுதான்ப்பா வழி அப்படி தானே பண்ணார். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாருன்னா அதுதான் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறேன்லங்கிறார். ஆனால் கொஞ்சம் பலன் வந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறார்? அவன் அந்த போஜனத்தின் பலத்தினால், எல்லாரும் இணைந்து சொல்லும்படியாக இருக்கிறோம், அவன் அந்த. அதனால் இந்த வசனமும் ரொம்ப அற்புதமான வசனம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அப்போ அப்பமே வேணாம்னு சொல்ல, அது வேணும், ஆனால் அது மாத்திரம் போதாதுன்னு சொல்கிறார். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லலை. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் அப்படின்னா அதனால பிரயோஜனம் இருக்கிறது. ஆனால் அதை காட்டிலும் பிரயோஜனம் என்னவென்று கேட்டால் தேவ பக்திக்கு எதுவாக இருக்கக்கூடிய ஒரு முயற்சி. ஏனென்றால் அவருக்கு பக்தியாக வாழணும்னு சொன்னோம்னா சரீரத்தை பலன் இருந்தால் தானே வாழ முடியும். நான் சொல்வது விளங்கி கொள்ள முடிகிறதா? சரீரத்தில் சுகம் இருந்தால் தானே ஊழியம் செய்ய முடியும். சரீரத்தில் நல்ல ஆரோக்கியம் இருந்தால் தானே அவர் சொல்கிற இடத்துக்கு நம்மளால் போக முடியும். ஆகினால் இது வேண்டாம், இது இருந்தால் அப்படி இல்லை, இதுவும் வேணும். கரெக்டான சமநிலை நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் 13-14 வசனம் தான் இந்த வருஷத்தின் ஆரம்பத்துலேருந்தே நம்ம கவனிச்சோம். கிறிஸ்துவுக்குள் நம்மை வெற்றி சிறக்க பண்ணி இல்லையா? அதுக்கு முன்னாடி வசனத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த வெற்றி வர்றதுக்கு முன்னாடி அவருடைய நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்டால் 13ஆம் வசனம் விவிதமாக இருக்கிறது. நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலே என் ஆவிக்கு அமைதல் இல்லாமல் இருந்தது. ஆதலால் நான் அவர்களிடத்தில் அனுப்பி கொண்டு மக்கள், அதாவது குறிப்பாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், தீத்துவை காணாததினால என் ஆவிக்கு என்ன இல்லாமல் போய்விட்டது? அமைதல் இல்லாமல் போய்விட்டதுன்னு சொல்கிறார். ஆங்கில மொழிபெயர்ப்பு எப்படி இருக்குது என்று கேட்டால் there was no rest for my spirit, no peace of mindன்னு ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கார். என் மனசில் எனக்கு சரியான நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட நிலைமையில் தான் அடுத்த வருஷம் நமக்கு வருகிறது, கிறிஸ்துவுக்குள் நம்மை வெற்றி சிறக்க பண்ணி. ஆனால் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், அவருக்கு ஆவியில் என்ன இல்லை, ஒரு அமைதல் இல்லாமல் இருக்கிறது. மனசில் ஏதோ உறுத்துதுங்க, சரியா ஒரு நல்ல ஒரு இளைப்பாறுதல் இல்லைன்னு சொல்கிறார். காரணம் தீத்துவ என்ன செய்யலை, அந்த சூழ்நிலையில் ரொம்ப எதிர்பார்த்து வந்தார். அவர் மூலமாக வரக்கூடிய செய்தி இருக்கிறது, பின்ன வசனத்தில் கூட அதெல்லாம் நம்ம கவனிக்கலாம். ஆனால் அவர் இல்லைன்னு சொல்லும் பொழுது மனசு என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் ஒரு மன உளைச்சல் வருகிறத நம்ம கவனிக்கிறோம். தேவ ஊழியர் தானே, ஆமாம். புதிய ஏற்பாட்டில் பாதி இவர் தானே எழுதினார், ஆமாம். இவருக்கு என்ன இருக்கிறது? அவரே சொல்கிறார், என் மனதுக்கு என்ன இல்லை, அமைதி இல்லைன்னு சொல்கிறார். அப்போ அமைதி இல்லைன்னு சொன்னோடனே சிலர் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போயிடுவாங்க. ஏதாவது பாவம் செஞ்சுருப்பீங்க, அதான் தீர்த்து வரலையா, வேற ஒன்றும் இல்லை. நான் சொல்ல விளையும் கொண்டு முடிக்கிறதா, எதிர்பார்த்தது நடக்கலை, இது எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தோம், எதிர்பார்த்து வந்தோம், அந்த விஷயம் நடக்கலைன்னு சொன்னோன்னே ஒரு சின்ன சலனம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே ஃபஸ்ட்டு மனதில் சரியான அமைதி இல்லைன்னு சொன்னார் அல்லவா?
ஆவியில் எனக்கு இளைப்பாறுதல் இல்லை என்று சொல்கிறார். இப்போ நீங்கள் இங்கே இன்னொரு வசனம் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எப்படி என்றால், நாங்கள் மக்கதோனியா நாட்டில் வந்த பொழுது எங்கள் சரீரத்துக்கு இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரப்பட்டோம், புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்கள். இப்போ இங்கே சொல்கிறாரு சரீரத்தில் எங்களுக்கு பாருங்கள், ஏன் அப்படி இங்கேயும் ஆவின்னு சொல்லியிருக்கலாமே இல்லையே. அங்கே மறுபடியும் ஆவியானவருடைய ஆளுகையில் எழுதும் பொழுது எங்கள் சரீரத்தில் என்ன இல்லை, இளைப்பாறுதல் இல்லை. ஃபிசிக்கலி வி வேர் அனேபிள் டு ரிலாக்ஸ் அப்படின்னு இருக்கிறோம். பாருங்கள், வி வாண்டட் டு ரெஸ்ட், நாங்கள் இளைப்பாற விரும்பினோம், ஆனால் எங்களால் இளைப்பாற முடியவில்லை. சிலர் இப்படி சொல்லுவாங்களே, இப்படி உதாரணப்படுத்தினால் விளங்கி கொள்ளலாம், பேசாமல் படுத்து தூங்குங்க சரியாயிடும். அதான் தூங்க முடியலன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் படுத்து தூங்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால் அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? படுத்து தூங்குனீங்கன்னா இப்போ ஒருத்தர் எதாவது சாப்பிடுங்க, அப்போ தானே பலன் உண்டாகும். சாப்பிட்றதுக்கே மனசு இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு துக்கம் இருந்துச்சுன்னா சிலர் என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஆப்போசிட்டில் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. துக்கம் இருக்கிறதுனால நிறைய சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க இல்லையா. ஏன் இதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம் என்று கேட்டால், இப்படி தான் ஈரநிலையில் மனுஷங்களுடைய நிலை இருக்கிறோம். ஆனால் இதையெல்லாம் புரிந்த ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரி நமக்கு இராமல் நம்முடைய எல்லாவற்றையும் புரிந்தவர் தான் நம்மோடு இருக்கிறார். ஆகினால தான் அவர் நம்மை நீதியின் பாதையில் என்ன செய்வார், நடத்துவார். அப்போ பவுல் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனித்து பாருங்கள். சரீரத்தில் இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல் என்று சொல்லும் பொழுது we were unable to relaxன்னு சொல்கிறார். பாருங்கள், நேற்று கூட ஒருவருடைய பேட்டியை கவனித்து கொண்டு இருந்தோம் இல்லையா. ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இங்கிலாந்து, அவங்க பேட்டியில் சொல்கிறாங்க, we could never be in a relaxed position. அந்த பதவியில் இருக்கிறதுனால ரிலாக்ஸாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சா கூட உங்களால் என்ன செய்ய முடியாது, ரிலாக்ஸாக இருக்கவே முடியாது இல்லையா. அந்த தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய ஆட்களெல்லாம் கவனிச்சு பாருங்கள், எப்போவுமே ஒரு மாதிரி சிடுன்னு இருக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி டென்ஷனாகவே தானே செய்வாங்க. அது பழைய காலத்தில் ராஜாவாக இருந்துச்சுன்னா கட்டாயம் டென்ஷனாக தான் இருக்கணும். ஏன்னா எவன் எப்போ கைத்தை வச்சுட்டு கட்டி பிடிப்பான்னு சொல்லவே நான் சொல்ல உங்களுக்கு புரிகிறதான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஊழியத்தில் இன்னொரு டைமென்ஷன் இருக்கிறது. என்னவென்று கேட்டால், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. இந்த பிசாசு அவனுடைய தாக்குதல் அதிகம் இருக்கிறது. ஐயோ அப்படின்னு நம்ம பயப்படணும்னு அவசியம் கிடையாது. உலகத்தில் இருப்பவனை பார்க்கல நமக்குள் இருக்கிறவர் இப்படிப்பட்டவர் பெரியவராக இருக்கிறார். இதையும் நாம் மனதில் வைப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ அவர் சொல்கிறாரு, உள்ளே எப்பக்கத்திலும் நாங்கள் உபத்திரப்படுகிறோம், புறம்பே போராட்டங்கள் இருக்கிறது, உள்ளே என்ன இருக்கிறது, பயங்கள். இன்னொரு வசனம் நினைவுக்கு வருகிறது, நீதிமான் பயப்படான் அப்படின்னு இருக்கிறதெல்லாம். இவர் நீதிமான் இல்லையா அப்படின்னு கேட்டால் இவர் நீதிமான் தான். ஆனால் ஆரம்ப நிலையில் என்ன வருகிறது, பயம் வருகிறது. முன்பு நான் உங்களுக்கு சொன்னது போல், எண்ணங்கள் வருவதை உங்களால் தடுக்க முடியாது, வந்த எண்ணங்களை கட்டாயம் ஜெயிக்க முடியும். துர்ச்செய்தியை கேட்பதினால் நீதிமான் பயப்படான், அவனுடைய இறுதியும் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும். இது ஒரு அற்புதமான ஒரு சத்தியம். ஆனால் இதற்கு ஒரு பின்னணியில் இன்னொரு வசனத்தை வச்சா தான் இதை விளங்கிக் கொள்ள முடியும். நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். நீதிமான் பயப்பட மாட்டான்னா எப்படி பயப்பட மாட்டான் இல்லையா. அதனால தான் இன்னொரு வசனம் நமக்கு வேணும். ஆகினால்தான் ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அதில் ஒரு உபதேசத்தை நம்ம கட்டக்கூடாதுங்கிறதே ஒரு முக்கியமான ஒரு பிரமாணமாக இருக்கிறது. அதனால் 2-3 சாட்சிகளினால் ஒரு விஷயம் என்ன செய்கிறது, நிலைவரப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறது அல்லவா. அப்போ மற்ற வசனங்களையும் வச்சு தான் நம்ம என்ன செய்யணும், கவனிக்கணும். சிலர் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் பயந்தீங்கன்னா நீங்கள் சரியான நீதிமானே இல்லை. ஆனால் காரணம் பைபிளில் சொல்லியிருக்கிறது, நீதிமான் என்ன செய்ய மாட்டான், பயப்பட மாட்டான். நான் காமிக்கிற நிறைய நீதிமான், பயந்த நீதிமான்கள் ஏராளம் பேர் இருக்கிறாங்க. அவங்க நீதிமான் இல்லைன்னு அல்ல, பயம் வந்திருக்கிறது. அந்த பயத்தில் கர்த்தர் எப்படி அவங்களுக்கு உதவி செய்தாருங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். பவுல் சொல்கிறாரு, வெளியிலே போராட்டங்கள் இருக்கிறது, உள்ளே எங்களுக்கு என்ன இருக்கிறது, பயம் இருக்கிறது. ஆனால் அந்த பயப்படக்கூடிய நிலையில் எப்படி ஹேண்டில் பண்ணுறார், இல்லை எப்படி உதவி செய்கிறார், எப்படி மேற்கொள்வதற்கு உதவி செய்கிறார் என்பது தான் ரொம்ப அற்புதமான விஷயம். பாருங்கள், 9ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் கவனிப்போம் என்றால், ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் இல்லையா. முன்ன கவனிச்சோம் அல்லவா, ஆவியில் எனக்கு இளைப்பாறுதல் இல்லாமல் இருந்தது. அடுத்த வசனமே கவனித்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்கள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி அப்படின்னு இருக்கிறது அல்லவா. இங்கே சரீரம் இளைப்பாற முடியாமல் இருக்கிறது. அடுத்த வசனத்தில் நம்ம கவனிக்கும் பொழுது சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிறார். இதுலேருந்து என்ன கவனிக்கிறோம் என்று கேட்டால், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் இருக்கிறது, அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட நிற்கிறார். எத்தனை பேர் அதுக்கு சந்தோஷப்படுறோம். எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட நின்று அவனை என்ன செய்கிறார், விடுவிக்கிறார். எப்படி விடுவிக்கிறார், அங்கே தான் இல்லையா க்ரீன் பாஸ்டர்ஸ் அண்ட் ஸ்டில் வாட்டர்ஸ்
எப்படி வார்த்தையை கொண்டு உள்ளத்தில் அற்புதமான கிரி நடப்பிக்கிறார். ஆத்மாவில் எப்படி பலன், நான் கூப்பிட்ட நாளிலே என் ஆத்மாவிலே எனக்கு பலன் தந்து என்னை தைரியப்படுத்துகிறார் என்று இருக்கிறார் அல்லவா. சில சூழ்நிலைகளில் நமக்கு பலன் நம்முடைய ஆத்மாவில் தான் வேணும். ஏன்னா பணம் பலன் இருக்கலாம் இல்லையா, பிற்பாடு ஒரு வேளை மற்ற விதங்களில் நமக்கு ஸ்ட்ரென்த்தெல்லாம் இருக்கலாம். ஆனால் பலன், கரேஜ் எங்கே தான் வேணும்? இருதயத்தில். இது பலத்தினாலும் அல்ல, ஏன்னா அது இது பலத்தை வச்சு இதை செய்ய முடியாது. பராக்கிரமத்தினாலும் இதை என்ன செய்ய முடியாது. அதனுடைய அந்த சகரியால் தான் அந்த வசனம் இருக்கிறது. அதனுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குது என்று கேட்டால், அதாவது மிலிட்ரி ஸ்ட்ரென்த்னாலையும் செய்ய முடியாது இல்லையா, பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த்னாலையும் இது செய்ய முடியாது, என் ஆவியினால் ஆகும்னு சொல்கிறார். ஏன்னா ஆலயம் கட்டுறாங்க, இவங்க ஆட்சியிலே இல்லை. சொல்லுங்கள், ஆலயம் கட்டுறாங்க, இவங்க இல்லை ஆட்சியிலே இல்லை, ஆனால் கட்டி முடிக்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறார், இது பலத்தினாலும் வராது, ஆட்சியில் இருக்கிறதுனால கட்டுறோம் இல்லை, ஆண்டவர் ஆளுகை செய்கிறார், ஆகினால ஆவியினால் எல்லாம் ஆகும். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? அது மாத்திரம் இருந்துருச்சுன்னா நம்ம செய்யலாம், அது இல்லாட்டாலும் செய்யலாம். ஏன்னா செய்வது கர்த்தர் தான் செய்கிறார், அவர் தான் காரியங்கள் என்ன செய்கிறார், வாய்க்கு பண்ணுகிறார். இந்த அறிவு தான் நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆளுமையில் ஒரு மாற்றத்தை என்ன செய்கிறது, ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறோம். அப்போ கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நீதிமொழிகள் 12வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். பாருங்கள், உள்ளே பயங்கள் இருக்கிறது, வெளியில் என்ன இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, ரெண்டுக்கும் தொடர்பும் இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமையில் எப்படி ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார், புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்று என்ன செய்கிறார், கொண்டு போய் விடுவதன் மூலமாக தான் ஆத்மாவை என்ன செய்கிறார், தேற்றுகிறார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறோம். நீதிமொழிகள் 12வது அதிகாரத்தில் 25ஆம் வசனம் இவ்விதமாக நமக்கு போதிக்கிறது. மனுஷனுடைய இறுதியிலுள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை என்ன செய்யும், மகிழ்ச்சியாக்கும் என்று இருக்கிறோம். அதாவது ஆங்ஸைட்டி இன் அ மேன்ஸ் ஹார்ட் வெய்ஸ் ஹிம் டவுன் அப்படின்னு இருக்கிறோம். அதாவது மனதில் ஒரு பாரம் இருக்குது என்று சொன்னால் அது அவனை அப்படியே கீழ் நோக்கி என்ன செய்யக்கூடியதாக இருக்கிறது, இழுக்கக்கூடியதாக இருக்கிறது இல்லையா. அதனால தான் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா பாரம் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களை தான் அழுத்தம். அதனால தான் அதை என்ன செய்யணும், அவர் மேலே வைக்கணும்னு சொல்கிறார். எப்படிங்க வைக்கிறது அப்படிங்கிறது அடுத்த கேள்வி இல்லையா. எப்படி வைக்கிறது, அதான் அவர் மேலே வச்சுங்க. அதுதான் எப்படின்னு கேட்குறோம் இல்லையா. அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி செய்ய முடியும் பாருங்கள், என் இருதயத்தை அவரிடம் ஊற்றி விட்டேன்னு சொல்கிறார். ஊற்றி விட்டேன்னு அர்த்தம், வாய் திறந்து மனசில் இருக்கிறதெல்லாம் அவர்கிட்ட தான் என்ன செய்கிறோம், சொல்கிறோம். இது பொதுவான உறவுகள்லேயே இந்த விஷயம் செயல்படக்கூடியதாக இருக்கிறது. யாருக்கிட்டையாச்சும் கொஞ்சம் நல்ல புலம்புனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சிலர் சொல்லுவாங்க, கேட்டிருக்கிறேன். உட்காந்து எல்லாத்தையும் புலம்புன்னு புலம்பிக்கிட்டு அவங்க பிரச்சனைகள்லாம் நம்ம தலையில் தாட்டிட்டு அவங்க என்ன செஞ்சுருவாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? குறிப்பு என்னவென்று கேட்டால், அவர் மேல் வைத்து விடுங்கள்னா என்ன அர்த்தம் இல்லையா. ஜெபத்தில் தான் நாம் அதை என்ன செய்கிறோம், அவருக்கு தெரிவிக்கிறோம். ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜெபத்தினால் இருக்கிறவைகளுக்காக நன்றி சொல்லுங்கள், இருக்க வேண்டியவைகளுக்காக கர்த்தரை என்ன செய்ய வேண்டும், நம்ப வேண்டும். அப்போ பைபிள் எங்கே சொல்லியிருக்கிறது, மனுஷனுடைய இறுதியில் உள்ள கவலை அதை என்ன செய்யும், ஒடுக்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் டாக்டர்கிட்டே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் இல்லையா, அதாவது நீங்கள் கவலைக்கிடமாக இருப்பதுக்கு என்ன காரணம், ஏதாவது குறிப்பிட்ட கவலைகள் இருக்கிறதா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் ரொம்ப எளிமையான அற்புதமான ஒரு விஷயந்தான். இந்த சில விஷயங்கள் வீட்டு பிரச்சனை இல்லையா, மற்ற பல விஷயங்கள் பிரச்சனையாக இருக்கும் பொழுது அவனுடைய தாக்கத்தின் விளைவு தான் சரீரத்தில் என்ன உண்டாகும், சில பாதிப்புகள் எல்லாம் உண்டாகும். ஆனால் இங்கே பைபிள் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிறது, இருதயத்தில் இருக்கக்கூடிய கவலை அவனை என்ன செய்கிறது, ஒடுக்குகிறது அப்படின்னு இருக்கிறது. ஆங்கில மொழிபெயர்ப்பு அவனை கீழ் நோக்கி என்ன செய்கிறது, இழுக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நல்வார்த்தையோ அதை என்ன செய்யும், மகிழ்ச்சியாக்கும்னு இருக்கு. நல்வார்த்தைன்னு சொல்லும் பொழுது பாருங்கள், தேவ வார்த்தை தான் நல்வார்த்தை. அதாவது இணைந்து சொல்ல முடியாது இருக்கிறோம். என்ன வார்த்தை தான் தேவ. ஏன்னா மற்றவங்க பொதுவாக எப்படி சொல்லுவாங்க, எல்லாம் சரியாக இருக்கும், ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொல்கிறதுக்கு மறுபடியும் அவங்க வேறு என்ன தான் சொல்ல முடியும், அவங்களாலும் பெருசாக ஒன்றும் புதிதாக ஒன்றும் சொல்லவும் முடியாது. ஆனால் நல்வார்த்தை என்று சொல்லும் பொழுது மறுபடியும் இன்னொரு வசனம் நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். அவர் சொன்ன நல்வார்த்தை ஒன்றாகிலும் நிறைவேறாமல் போகவில்லை, எல்லா வார்த்தைகளையும் கர்த்தர் என்ன செய்கிறார், நிறைவேற்றுகிறார். அப்போ அந்த நல்வார்த்தை தான் நம்முடைய பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஏசாயா 50வது அதிகாரத்தில் நாம் கவனிப்போம் என்று சொன்னால் பாருங்கள், இங்கேயும் ஒரு சிறப்பான வசனம், பல முறை நாம் கவனித்த அற்புதமான வார்த்தை. மறுபடியும் ஊழியம் செய்யக்கூடிய நபராக இருப்பீர்கள் என்று சொன்னால் இதை கட்டாயம் நாம் ஜெபிப்பது மிகவும் மிகவும் அவசியம். ஏனென்றால் ஒவ்வொருவரும் பலவிதமான கஷ்டத்தில் என்ன செய்வாங்க, இருப்பாங்க இல்லையா. அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு உதவி என்னவென்று கேட்டால்,
தேவனுடைய நல் வார்த்தையை என்ன செய்வது, அவர்களுக்கு சொல்லுவது. ஏனென்றால் அந்த வார்த்தை செய்யக்கூடிய கிரியை இருக்கிறது அல்லவா, வேறு எதுவும் அந்த கிரியை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. இப்போ கடந்த வாரத்தில் உதாரணப்படுத்தணும் அல்லவா, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, இருக்கிறதை கொடுக்குறோம். அந்த இயேசுவின் நாமத்தினால என்ன இருக்கிறது அல்லவா, இந்த இயேசுவின் நாமத்தினால வரக்கூடிய கிரியை வெள்ளியும் பொண்ணுனாலும் ஒருபோதும் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. நான் சொல்வது எத்தனை பேர் புரிந்து கொள்ள முடியும்? அப்போ இந்த வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை. அதை இளைப்படைந்தவன் சொல்லும் பொழுது பாருங்கள், இன்னொரு வசனத்தையும் மனசில் இப்போ நல்லது, சரியான வார்த்தை சொல்லும் பொழுது அது வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பலங்களுக்கு எப்படி இருக்கிறது, சமமாக இருக்கிறது. அதனால தான் பவுல் ஜோம் பண்ணுறார், அனுகூலமான வாசல் எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய விதமாக சொல்வதற்கு வாக்கு எனக்கு அருளப்படும்படி எனக்காக என்ன செய்யுங்கள், வேண்டிக்கொள். நிறைய சொல்ல முடியும், ஆனால் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் சொல்ல வேண்டிய விதமாக என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். அதுக்கு யார் தான் கிருபை கொடுக்கணும், ஆண்டவர் தான் கிருபை கொடுக்கணும். பிள்ளைங்க ஒரு வேளை சோர்ந்து இருக்கலாம், கணவன் ஒரு வேளை சோர்ந்து இருக்கலாம், மனைவி ஒரு வேளை சோர்ந்து இருக்கலாம். இப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கிறது அல்லவா, அந்த வார்த்தை அவருடைய சூழ்நிலையை என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும் இல்லையா? பாருங்கள், அதுக்கு எங்கே பைபிள் எப்படி போதிக்கிறது, இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அழியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் God has given me an instructed tongue என்று சொல்கிறார். மோசேட்ட மோசே குறித்து சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் நினைவு கூர்ந்தமா, he spoke ill advisedlyன்னு இருக்கிறோம் இல்லையா? அவன் யோசிக்காமல் என்ன செய்கிறார், பேசுகிறார் இல்லையா? அந்த பதட்டத்தின் நிமித்தமாக இங்கே எப்படி சொல்லப்படுகிறது என்றால், இன்ஸ்ட்ரக்டட் டங் அப்படின்னு, கல்விமானின் நாவு. தமிழில் ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை, கல்விமானினுடைய நாவு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், ஒரு வார்த்தையை சொல்வதற்கு முன்பதாக அதை குறித்தான கருத்தை புரிந்திருக்கிறார். புரிந்ததுனால சொல்ல வேண்டிய வார்த்தையை கரெக்டாக என்ன செய்கிறார், சொல்கிறார் இல்லையா? ஏன் இது ரொம்ப அவசியம், இப்படி தான் நம்முடைய ஆத்மாவை கர்த்தர் என்ன செய்கிறார், தேற்றுகிறார். அப்போது 4ஆம் வசனத்தில் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இப்போ யாருமே இல்லை, நம்ம மாத்திரம் தனியாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு தான் சோர்வு இருக்கிறது என்று சொன்னால், எப்படி நம்ம யாராவது நமக்கு நல்வார்த்தை சொல்லுவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கறதுல தப்பில்லை. ஆனால் நம்ம இருக்கிற இடத்துல எந்த ஆளும் என்ன செய்ய முடியாது, வர முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். வரணும்னு விருப்பப்பட்டாலும் அவங்களுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ என்ன பண்ணலாம் இல்லையா, யார்கிட்டையாவது ஃபோன் பண்ணி பேசலாம், டவர் இல்லை அப்படி வச்சுக்கோமே, எல்லா ஆப்ஷன்ஸையும் க்ளோஸ் டவுன் பண்ணிடுங்க இல்லையா? அப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்கும் பைபிளில் இருக்கிறது இல்லையா? தாவீது கர்த்தருக்குள் தன்னைத்தான் திடப்படுத்தி கொண்டான். ஒரு கட்டம் இருந்தது, யோனத்தான் கர்த்தருக்குள் அவரை என்ன செய்தார், திடப்படுத்தினார். இப்போ யோனத்தானே இல்லை, இப்போ என்ன பண்ண முடியும்? அப்போது அவர் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவர் இல்லையே. இப்போ நீங்கள் நல்லா இல்லை, இப்போ நீங்கள் எப்படி நல்லா ஆக போகிறீங்க, நீங்கள் எப்படி பலப்பட போகிறீங்க? அந்த இடத்துலாம் பைபிள் சொல்லுகிறது, அவன் கர்த்தருக்குள் தன்னை என்ன செய்து கொண்டான், எப்படி திடப்படுத்தி கொண்டான், நல்வார்த்தையினால்தான். மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய கவலை அவனை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அவனை என்ன செய்யும், பலப்படுத்தும்னு இருக்கிறது அல்லவா? அந்த நல்வார்த்தை எங்கே இருக்கிறது? மறுபடியும் ரோமன் நிருபத்தில் தான் வாசிப்போம் என்று சொன்னால், இந்த வார்த்தை உங்களுக்கு தூரமாக இல்லை, உங்களுக்கு சமீபமாய் உங்கள் இருதயத்திலும் உங்கள் நாவிலும் இருக்கிறது அல்லவா? அதனால தான் இருதயத்தின் நிறைவினால. அதனால் இது பாருங்கள், இன்னொரு கோணத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட கூடுகையில் அந்த நேரத்தில் ஆண்டவர் ரொம்ப அற்புதமாக நம்மோடு பேசி ரொம்ப சந்தோஷம்தான், அது பெரிய ஆசீர்வாதம், அதை நம்ம மெச்சிக்கொள்கிறோம். ஆனால் சில நேரங்களில் வர முடியாத ஒரு நிலை, இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொள்ளும் பொழுது நீங்களே உங்களை பலப்படுத்தி கொள்ள அறிந்திருக்க வேண்டும். அதனால் நீங்களே உங்களை என்ன செய்ய வேண்டும், பலப்படுத்தி கொள்ள கட்டாயம் என்ன செய்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். அதை தான் இங்கே நம்ம கவனிக்கிறோம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற நல்ல வார்த்தை மற்றவங்களுக்கு நம்ம சொல்கிறோம், அதே வார்த்தையை நாம் நமக்கு சொல்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எங்கள் பைபிளில் என்ன ஆதாரம் இருக்கிறது அப்படி ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, சங்கீதம் 42:43, என் ஆத்துமாவை ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், என் முகத்துக்கு ரட்சிப்புமானவரை நான் இன்னமும் என்ன செய்ய போகிறேன், துதிப்பேன் அப்படின்னு யார்கிட்ட பேசுகிறான்? அவர் 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 தன்னுடைய ஆத்மாவை என்ன செய்கிறார், பலப்படுத்தி கொள்கிறார் இல்லையா? ஒரு பெரிய தேவ மனுஷன் இவ்விதமாக சொல்கிறார், வாட் அ கிறிஸ்டியன் சேஸ் டு ஹிம்செல்ஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கிறிஸ்தவன் தனக்கு என்ன சொல்லுகிறான் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கிறிஸ்தவன் தேவனுடைய வார்த்தையை தனக்கு என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். அது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இப்போ இன்னும் ஒரு கோணத்தில் நான் அதை உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன்.
இப்போ ஒரு நீங்கள் ஊழியராக இருக்கிறீர்கள்னு வச்சுக்கோமே. அப்போ உங்ககிட்ட ஒருத்தர் வந்து வருத்தத்தில் வர்றாரு, சோகத்தில் வர்றாருன்னு சொல்லும் பொழுது அவருக்கு என்ன வசனம் நீங்கள் அவருக்கு சொல்கிறீங்களோ அந்த வருத்தமும் சோகமும் உங்களுக்கு வந்தால் அதே வசனம் தான். நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? அவங்களுக்கு எப்படி நம்ம ஒரு வசனம் எடுத்து சொல்கிறோம் அல்லவா, அதே வசனம் தான் யாருக்கு உரியது? நமக்கும் உரியது இல்லையா? போத் தி பாஸ்டர் அண்ட் தி காங்கிரிகேஷன் ஆஃப் த சேம் கிரேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சபையில் இருக்கிறவங்களுக்கு போதலுக்கு ஒரே கிருபை தான், ஒரே பைபிள் தான். எப்படி மற்றவங்களுக்கு நம்ம உதவியாக சொல்ல முடியுமோ நமக்கு நாமே அதே வார்த்தைகளை சொல்ல கற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். எத்தனை பேர் புரிந்தாமே? அப்படியே ஒரு சோர்வான நிலை வந்தாலும் அந்த நிலையிலும் கர்த்தர் நம்மை பலப்படுத்த எப்படிப்பட்டவராக இருக்கிறார். அப்படி தான் எலியா வந்து மாட்டிக்கிட்டார் இல்லையா? தனியாக வந்து அதாவது மறுபடியும் எலியாவில் இன்னொரு பிரச்சனை இருக்கிறோம். அதாவது he was not isolated, it was self isolation சொல்லுவாங்க. அப்படின்னா குறிப்பு என்னவென்று கேட்டால் அவர் தனிமைப்படுத்தப்பட்டார் என்று அல்ல, அவரே தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார். அதுதான் பிரச்சனை. மறுபடியும் சோர்வாக இருக்கும் பொழுது தனிமையில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அது இன்னும் ஒரு காம்ப்ளிகேஷனை என்ன செஞ்சிடும்? உண்டாக்கி விட்டுரும். பல முறை உங்களுக்கு எளிமையாக நாம் அதை உதாரணப்படுத்தி கற்றுக்கொண்டு இருக்கிறோம். நானே குழப்பமாக இருக்கும்போது நான் என்கிட்டயே பேசிகிட்டு இருந்தேன்னா என்னாகும்? நான் சொல்வது விளங்கி கொள்ள முடிகிறதா? எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்படிப்பட்ட நிலைமையில் நான் என்னோடு பேசி கொண்டு இருந்தால் பெருசாக வெளிச்சம்னா என்ன செய்யாது? வராது. நானே வாழ்க்கையில் வெறுப்பாக இருக்கிறேன். நான் என்கிட்ட என்ன பேசுவேன்னு நினைக்கிறீங்க? வெறுப்பான வார்த்தைகள் தான் என்ன செய்ய முடியும்? பேச முடியும். கூட ஆள் வேணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமாக இருக்கிறது. அதனால தான் மனிதன் தனிமையாக இருப்பது ஆதியாகமத்திலே சொல்லியிருக்கிறார். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதே இல்லை. நான் தனியாக இருந்தாங்கனால we are not created to be. நம்ம அப்படிப்பட்ட இந்த என்ன சொல்லலாம், இந்த முனிவர் கணக்காக இருக்கணுங்கிறது அது தேவனுடைய நோக்கமே அல்ல இல்லையா? சமுதாயத்தில் இருக்கணும், குடும்பத்தோடு இருக்கணும் இல்லையா? தனித்திருக்கவும் அது ஒரு டிசிப்ளின் தான் இல்லையா? இப்போ அந்த உதாரணத்தை நல்ல ஒரு சமநிலை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபிகரேஷன் இருக்குது, மறுரூப மலையில் இருக்கிறாங்களவா. அப்போ வந்து பேதுரு அதெல்லாம் பார்த்தோன்னே இங்கேயே கூடாரம் போட்டு இங்கேயே இருந்துக்கலான்னு சொல்கிறார். ஆண்டவர் சொல்ல இங்கெல்லாம் இருக்க முடியாது, நம்ம என்ன செய்யணும்? கீழே போனோம் இல்லையா? ஏன்னா அங்கே தான் நமக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? நன்மை வைத்திருக்கிறார். எதுக்கு இதெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம்? சோர்வு வரும் பொழுது மற்றவர்களையும் உற்சாகப்படுத்த தெரிய வேண்டும், நம்மை நாமும் என்ன செய்ய வேண்டும்? உற்சாகப்படுத்தும். இப்போ ஒரு சிம்பிளான லாஜிக் தான் ஃபாலோ பண்ண முடியாது இருக்கிறோம். ஃபிசிக்கலாக நமக்கு பலன் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து நல்ல ஆகாரம் வேண்டும், நல்ல உடற்பயிற்சி வேணும், நல்ல இளைப்பாறுதல் வேணும். இது வந்து பொதுவான விஷயம். ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா என்ன வேணும்? நல்ல சாப்பாடு இல்லையா? நல்ல சாப்பாடு, சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு ஏற்ற உழைப்பு இருக்க வேண்டும். சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு ஏற்ற உழைப்பு இருக்க வேண்டும். அப்புறம் நல்ல ஓய்வும் இருக்கணும். இப்போ இருக்கிற வேலை சூழ்நிலையெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா ஓய்வுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப ஜாஸ்தியாகுது. அப்போ என்ன சொல்கிறாங்க? ஒரு 2 நாள் லீவ் போட்டு தூங்குங்க அப்படிங்கிறாங்க. 2 நாள் லீவ் போட்டோம்னா வேலை போயிடும் இல்லையா? இப்போ மேற்கத்திய நாடுகளெல்லாம் பாருங்கள், லீவுகள்லாம் எடுத்தோம்னா ஆஃபீஸ்க்குள்ளே கேட்டுக்குள்ளே கூட விட மாட்டாங்க, டப்பாவில் போட்டு வெளியில் வச்சிட்றாங்கன்னு சொல்கிறாங்க. இமெயில் அனுப்பிச்சி விட்ருவாங்க, உங்கள் சேவை எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அவ்வளோ முடிஞ்சுது. அப்போ இதுக்கு பயந்துட்டே என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது? போக வேண்டியதாக இருக்கிறது. அப்படி போகும்போது சரீரம் என்ன செய்ய மாட்டேங்குது? ஒத்துழைக்க மாட்டேங்குது. பாருங்கள், ஊழியர்களை குறித்து ஒரு கணக்கு போன வருஷம் மாத்திரம் ஒரு உண்மையாக நல்ல ஒரு அத்தாரிட்டேட்டிவ் ஒரு ஆர்கனைசேஷன் தான் அதை செய்திருக்கிறார். ஏறக்குறைய 1000 பேருக்கும் அதிகமான ஊழியர்கள் ஊழியத்தை விட்டு என்ன செய்து விட்டார்கள்? போய்விட்டார்கள். அதாவது தப்பு தண்டா அந்த மாதிரி இல்லை, இது எங்களால் முடியலன்னு சொல்கிறாங்க. எங்களால் தாங்கவே முடியல, இந்த ப்ரெஷர் எங்களால் எடுத்துக்கொள்ளவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் சிலருடைய பேட்டியெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க சொன்ன, இனி திரும்ப ஊழியத்துக்கு நான் வரவே வரப்போவதே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ எங்கே தப்பாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓய்வு இல்லையா? புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை வாருங்கள் சற்றே போய் ஓய்வெடுப்போம் அப்படின்னு இயேசுவே சொல்கிறார் இல்லையா? மிகப்பெரிய புயலின் மத்தியில் அவர் படகின் பின்னணியிலே தலையணை வைத்து தூங்கி கொண்டிருந்தார் இல்லையா? அது பெரிய, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இல்லையா, புயல் அடிக்கும்போது நம்மெல்லாம் தூங்குவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் ஒன்று வெயில் காலம் வந்து ஃபேன் ஆஃப் ஆச்சுனால என்ன தான் ஒன்றும் தூங்க முடியாது அல்லவா? பெரிய புயல் இருக்கிறது இளைப்பாக இருக்கிறார் அல்லவா? அப்போ ஒரு வகையில் சொன்னோம்னா சரீரத்தில் என்ன இருக்கிறது? டயர்டு தானே. அப்போது இளைப்பாடுறார். இன்னும் ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 2 காவலாளிகள் நடுவிலே பேதுரு நல்லா தூங்குறார். நம்ம சர்ச்சில் பல பரிசுத்தவான்கள் நடுவிலே நான் சொல்ல வரையும் கொள்ள முடிகிறதா? சிலர் இளைப்பாரி கொண்டு தான் இருக்கிறார்கள்
ஆனால் நான் சொல்கிறது நீ புரிஞ்சிருக்கீங்கன்னா, நாளைக்கு காலையில் வெளியில் கொண்டு வர போகிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஆள் இப்படி தான் வெளியில் கொண்டு வந்தாங்க, யாக்கோபு. அதுக்கப்புறம் அவர் இல்லை, இதே தான் பண்ண போகிறாங்க, யாருக்கு தெரியும் நல்லா. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? தூங்குறாரு. எதனால் நினைக்கிறீங்க? எப்படின்னு நினைக்கிறீங்க? இதுக்கு ஆண்டவர் தான் அவருக்கு என்ன கொடுத்துருக்கிறார்? நான் சொல்ல, இன்றைக்கி நேற்று ஒருவர் பிரசங்கித்து கொண்டு இருந்தார், ரொம்ப அற்புதமான பிரசங்கியார். அவர் சொன்னார், அதாவது மொர்தெகாய் நல்லா தூங்குறாரு, ராஜாவுக்கு தூக்கம் வரல. அந்த இரவு ராஜாவுக்கு தூக்கம் வரல. அதாவது அந்த இரவு அவர் தூங்கியிருப்பார் என்று சொன்னால் மொர்தெகாய் நிரந்தரமாக தூங்க வேண்டும். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அதனால் யாரை தூங்க வைக்கணுமோ அவரை தூங்க வச்சிடுறாங்க, யாரை முழிக்க வைக்கணுமோ அவரை முழிக்க வச்சிடுறாங்க, இல்லையா? அந்த ராஜா முந்தின நாள் தூங்கினார், அதுக்கு அடுத்த நாள் தூங்குறாரு. ஆனால் இந்த நாள் மாத்திரம் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, உங்கள் தூக்கமே அவர் கையில் தான் இருக்கிறது. தமக்கு பிரியமானவனுக்கு என்ன கொடுக்குறார்? நித்திரையில் கொடுக்குறாருங்கிறது தான் கருத்து. நான் படுத்துக்கொண்டு சுகமாய் நித்திரை பண்ணுவேன், அந்த வசனமும் இருக்கார். அப்போ எதுக்கு இதை நம்ம கவனித்து கொண்டு இருக்கிறோம் என்று கேட்டால், இந்த மனசில் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும் பொழுது, இந்த போராட்டங்கள்லாம் இருக்கும்போது சரீர ரீதியாக சுகம் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா, நல்ல ஆகாரம் இருக்கிறது, நல்ல ஓய்வு கட்டாயம் நமக்கு தேவை. இந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் எல்லாம் வந்த பொழுது அவங்களுக்கு மிகப்பெரிய கோபம் எதுனா வேதத்தின் மேலே ரொம்ப கோபம். இதுதான் இந்த வேதம், இந்த கிறிஸ்டியானிட்டி தான் நம்ம இப்படி பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு, அப்போ வேதத்தில் அடிப்படையில் வாரத்துக்கு ஒரு நாள் ஓய்வு நாள் இருக்கிறது அல்லவா. இவங்க சொன்னாங்க ஓய்வு நாளெல்லாம் தேவையில்லை, நாங்கள் 7 நாளும் என்ன செய்ய போகிறோம்? வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு 7 நாளும் வேலை செஞ்சாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. மைண்டில் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் குழப்பமெல்லாம். அதுக்கப்புறம் தான் திரும்ப புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ 2 நாள் லீவ் விடுறாங்க. இப்போ எவ்வளோ நாள் லீவ் விடுறாங்க? அதுக்கு ஒழுங்காக அவர் சொன்ன மாதிரி ஒரு நாள் ஓய்வு எடுக்க வேண்டியது தானே, இல்லையா? இப்போ அவருக்கு மிஞ்சி நமக்கு ஞானம் இருக்கிறதா? இல்லை அல்லவா? அவர் ஒரு நாள் நமக்கு ஓய்வு கொடுக்குறார். எதுக்கு ஓய்வு கொடுக்குறார் என்று கேட்டால், நம்முடைய சரீரமும் ஓய்வு எடுக்கணும். பாருங்கள், இன்னும் எளிமையாக உதாரணப்படுத்துவார்கள். இதெல்லாம் எங்கள் பைபிள் ஸ்டடியில் இதெல்லாம் சொல்லித்தரணுமா? எல்லாமே சொல்லித்தரணும். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடியாது. செல்ஃபோன் சார்ஜ் போடுறீங்களா போடலையா? போடுறீங்களா? ஏன் போடாமல் பேச வேண்டியது தானே, இல்லையா? நீங்கள் பேச என்ன செய்யுது? குறைஞ்சிட்டு தானே வருது. அப்போ நீங்கள் உடனே என்ன பண்ணுறீங்க? சார்ஜ் போட்டுடுறீங்களா? அப்போ உங்களுக்கு யார் சார்ஜ் பண்ணுறது? சும்மாவா பேசுகிறீங்க? ஓயாமல் வேறு பேசுகிறீங்களா? அப்போ உங்களுக்கு சார்ஜ் வேணுமா வேண்டாமா? கட்டாயம் வேணும். ஆண்டவர் அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கிறார். ஒரு சங்கீதத்தில் இருக்கிறோம், இல்லையா? மாலையில் பாருங்கள், அவன் படுக்கைக்கு போகிறான், அப்பொழுது மிருகங்களெல்லாம் என்ன செய்கிறது? எழும்பி இருக்கிறது, அவங்க வேலையெல்லாம் பார்க்குறாங்க. காலையில் இவர் எங்கே போகிறாரு? வேலைக்கு போகிறாரு. உங்களுடைய கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவை, எவ்வளவு ஞானமுடைய ஒரு சங்கீதம் ஃபுல்லாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு வசனத்துலேருந்து இதை பண்ணுறீர், அதை பண்ணுறீர், இதை பண்ணுறீர், அதெல்லாம் மனுஷனை அங்கே வச்சிருக்கிறீர், அவனுக்கு ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கிறீர். இதெல்லாம் எதை குறிக்கிறது என்று கேட்டால், நம்முடைய சரீரத்தின் மீதும் கர்த்தருக்கு அக்கறை இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்கள் மீதும் கர்த்தருக்கு என்ன இருக்கிறது? அக்கறை இருக்கிறது. அப்போது சரீர ரீதியாக நான் உங்களுக்கு சொன்னது போல் நல்ல ஆகாரம் வேணும், ஓய்வு வேணும், கட்டாயம் நமக்கு நல்ல ஒரு பயிற்சியும் கட்டாயம் நமக்கு தேவை, இல்லையா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உதாரணம் பேப்பரில் வந்தது. நாங்கள் படித்து கொண்டு இருந்த காலத்தில் ஒரு ஆள் இருந்திருந்தா அப்படி 40 வயசில் செத்து போயிட்டார். அப்போ அந்த இங்கிலாந்துலலாம் யார் மரணம் அடைஞ்சாலும் கட்டாயம் அது ஆட்டாப்சியெல்லாம் பண்ணி காரணம் கண்டுபிடிக்காமல் க்ளோஸ் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு சட்டம். அப்போ இவர் நல்லா தான் இருந்தார், ஏன் இப்படி திடீர்னு செத்து போயிட்டார்? இது வினோதமான கேஸாக இருந்ததுனால பேப்பரில் வருது. ஏன் செத்து போயிட்டார் அப்படின்னு கடைசியில் கண்டுபிடிச்சாங்க. என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அங்கெல்லாம் பெனிஃபிட் சிஸ்டம் இருக்குது. பெனிஃபிட் சிஸ்டம்னு நீங்கள் வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னால், வேலை கிடைக்கிற வரைக்கும் கவர்மெண்ட்டே உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? சம்பளம் கொடுப்பாங்க, இல்லையா? உதவித்தொகை கொடுப்பார்கள். அதில் என்ன பிரச்சனைனா, வேலைக்கு போகிறத காட்டினா உதவித்தொகை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நிறைய பேர் எதுலேயே இருப்பாங்க, உதவித்தொகை. இவர் அப்படி ஒரு ஆள், இல்லையா? இவருக்கு ஒரே வேலை என்ன வேலைன்னா, சாப்பிட்றதுக்கு மாத்திரம் கடைக்கு போய் வாங்கிட்டு வருவார். அப்புறம் மிச்ச நேரம்லாம் என்ன தான் பார்த்துட்ருப்பார்? டிவி பார்த்துருப்பாங்க. இது ஞாபகம் இருக்கிறதுனால சொல்கிறேன். ஒரு நாள் ஏன் எப்படி செத்து போனார்னா, அவங்க சொல்கிறாங்க, ஹார்ட் டிசைடட் இட்ஸ் நோ லாங்கர் யூஸ்ஃபுல் டு பி இன் ஹிஸ் பாடி. அதாவது இவன்கிட்ட இருந்து பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆஃப் பண்ணுறேன்னு ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்கிற வேலைக்கு சொல்ல முடியுறதா? வேறு எந்த மெடிக்கல் ரீசனும் கிடையாது, இல்லையா? அப்போ ஆண்டவர் நம்மளை டிசைன் பண்ணியிருக்கிறதே என்னவென்று கேட்டால், நம்ம நல்ல ஆகாரம் வேணும், நல்ல ஓய்வு வேணும், நல்ல உழைக்கும் வேணும். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர்.
அடுத்த வசனம் பாட்டு, கடனே இல்லாமல் வாழ வைத்தீர் அப்படின்னெல்லாம் பாடுறாங்கல்லவா. இதெல்லாம் சும்மா ஏதோ கோர்வையாக வந்ததுனால அல்ல, இதெல்லாம் சத்திய ரீதியாக போதிக்கப்படக்கூடியது. அதே போல் ஆவிக்குரிய பலன் இல்லையா, புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை அப்படின்னு சொல்லும் பொழுது ஆட்டத்தான ஒப்பனையாக வச்சு சொல்கிறாரு. நம்ம என்ன ஆடா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இல்லை அவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறது நம்ம என்ன செய்வோம், புரிந்து கொள்ளலாம். அப்போ ஆவிக்குரிய ரீதியாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஒன்று வார்த்தை இருக்கிறது, ரெண்டாவது பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இருக்கிறது, கீழ்ப்படிதல் இருக்கிறது. இது மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரீரத்தில் எப்படி ஃபுட்டு, ரெஸ்ட் அண்டு எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் ஆவிக்குரிய விஷயத்தில் வார்த்தை இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இருக்கிறது, எக்ஸசைஸுங்கிறது நம்முடைய கீழ்ப்படிதல் இருக்கிறது. இப்போ பிரசங்கம் கேட்டுகிட்டே இருப்பாங்க, ஆனால் பிரசங்கத்துக்கு கீழ்ப்படியாமே இருந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வாழ்க்கையில் பெருசாக மாற்றம் என்ன செய்யாது, வராது. நம்ம கொச்சையாக இருந்தாலும் ஓலசதைன்னு சொல்லுவாங்க, கேட்டுருக்கீங்களா? அது எப்படி வரும்னு சொன்னோம்னா, சாப்பிட்டு தூங்கிட்டே இருந்து எந்த வேலையும் செய்யலான்னா இந்த ஓலசதையெல்லாம் வந்து என்ன செய்யும், சேர்ந்த கொண்டு சொல்லுவாங்க. அதுபோல் அப்போ வெறும் பிரசங்கமாக கேட்பாங்க, ஆனால் கீழ்ப்படியவே மாட்டாங்க. அவங்ககிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா எல்லா பிரசங்கியாரும் இன்னும் சொல்லணுன்னா இதே பிரசங்கத்தை அவர் பண்ணாருன்னு எப்படி திரும்ப பண்ணுவார் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கும், சரிங்க பிரசங்கம்லாம் கரெக்டு தான், அதுக்கு எதாவது கீழ்ப்பிடிகிற மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது அங்கே தான் என்ன இருக்கிறது, அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அப்போ இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து எப்படின்னா, சர்ச்சில் ரொம்ப வருஷம் இருப்பாங்க, ரொம்ப வருஷம் பைபிள் வாசிப்பாங்க, ஆனால் எல்லாம் வாசித்து கேட்டு அதுக்கு ஏற்றாறு போல் என்ன வராது, கீழ்ப்படிதல் என்ன செய்யாது, வராது. நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிந்து கொள்ள முடியும்? மறுபடியும் ஒரு உதாரணம் ஞாபகம் வருது, சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரான்ஸில் இதே தான் வேலையாக அவங்களுக்குன்னு கேட்கக்கூடாது, சொல்லும்போது ஒரு விஷயம் நினைப்பூட்டுக்கிறாருன்னு சொன்னால், அப்புறம் ஃப்ரான்ஸில் வந்து போர்க்குக்கு ரொம்ப ஃபேமஸ். அப்போ அந்த 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 பன்னிக்கு வந்து கொழுப்பு, அதுதான் அதனுடைய விசேஷமே. அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பன்னி 4 காலை 4 குச்சியில் கட்டி வச்சுட்டு இஷ்டத்துக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, எந்த எக்ஸசைஸும் கிடையாது இல்லையா. அது நல்லா சாப்பிட்டு அந்த சாப்பிட்டு எக்ஸசைஸே இல்லாமல் ஏறக்கூடிய கொழுப்பு இருக்கிறது அல்லவா, அதுதான் போய் இருதயத்தை அடைக்குதுன்னு அப்புறம் தான் தெரிஞ்சுது. யாருக்கு? மனுஷனுக்கு, சாப்பிட்ற மனுஷனுக்கு. நான் சொல்கிறது விளங்கிக் கொள்ள முடிகிறது தான், அப்படி கொழுப்பு ஏற்றணும் இல்லையா. நான் எப்போவுமே பைபிள் வாசி கரெக்டு தாங்க, அது கீழ்ப்படியணும் அல்லவா இல்லையா, அது எக்ஸசைஸ் வேணும் அல்லவா, அது செயல்படுத்த வேண்டும் அல்லவா. 2 பேதுருவில் ரொம்ப அற்புதமாக இருக்கிறோம். நீங்கள் வீட்டில் போய் ஆம்ப்ளிஃபைட் வேர்ஷனில் அதை வாசித்து பார்ப்பது ரொம்ப நல்லது இல்லையா. உங்கள் விசுவாசத்தோடு கூட ஞானத்தையும் அப்படின்னெல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கிறது அல்லவா. அது எப்படி அந்த மொழிபெயர்ப்பு எவ்வளோ சிறப்புப்படுத்தியிருக்கிறார் என்று கேட்டால், பை எக்ஸசைசிங் யுவர் ஃபெய்த் ஆட் மாரல் எக்ஸலன்ஸ் அப்படின்னு இருக்கிறார். பை எக்ஸசைசிங் யுவர் மாரல் எக்ஸலன்ஸ் ஆட் அப்படின்னு ஒவ்வொரு குணமாக இருக்குது. அந்த எக்ஸசைசிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் விசுவாசத்தை செயல்படுத்துவதன் மூலமாக தான். இது ஏன் ரொம்ப சரியான மொழிபெயர்ப்பு என்று இன்னொரு உதாரணத்தை வைத்து நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். அவர் சொல்கிறேன், எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும்னு வர்றாங்க இயேசுகிட்ட வந்து, கவனிச்சிக்கிங்களா? எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும், இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார், உங்களுக்கு கடுகளவு ஏங்க நாங்கள் விசுவாசத்தை பெருசு பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்கள் கடுகை பைத்து பேசிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவர் பெருசு எப்படி ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த சின்ன விதையை முதலாவது விதைச்சிங்கன்னா, விதைச்சாலே அது என்ன ஆயிரும், எக்ஸசைஸ் செயல்படுத்தினாலே அது என்ன ஆகும், விரிவாக்கம் ஏற்படும், வளர்ச்சி வரும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இட் டசன்ட் மேட்டர் த சைஸ் ஆஃப் யுவர் ஃபெய்த். அதனால் உங்கள் பெரிய விசுவாசமாக இருக்குதா சின்ன விசுவாசமாக இருக்குதாங்கிறதெல்லாம் குறிப்பல்ல, வேலை செய்யக்கூடிய விசுவாசமாக இருக்கு, கிரியை செய்கிற விசுவாசம், அதில் தான் பலன் இருக்கிறோம். அப்போ இங்கே குறிப்பாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால், ஆவிக்குரிய ரீதியாக வார்த்தையை கேட்க அதற்கு கீழ்ப்படி ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய வேண்டும். எஸ்ரா புஸ்தகத்திலே இருக்கிறோம் பாருங்கள், அவன் வேதத்தை ஆராயவும் அதன்படி நடக்கவும் அதை உபதேசம் பண்ணவும் தன் இருதயத்தை என்ன செய்தான், to study the word of God, to obey God's word and then to teach God's word. அந்த கோர்வை ரொம்ப ரொம்ப முக்கியம். படிக்க வேண்டும், 2வது கடைபிடிக்க வேண்டும், 3வது உபதேசிக்க வேண்டும் இல்லையா. அது நம்ம லீடர்ஸ் ட்ரைனிங்கில் கூட அந்த வார்த்தைகளை நாம் கவனித்திருக்கிறோம். கற்றுக்கொள்ள வேண்டும், அப்புறம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த கற்றுக்கொள்கிறதுக்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் இடையில கடைபிடிக்க வேண்டும். அந்த வார்த்தைகளை இணைந்து சொல்வது நல்லது. கற்றுக்கொள்ள வேண்டும், கடைபிடிக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி.
பி எ டிசைபிள் அண்ட் மேக் டிசைபிள்னு இருக்கிறது அல்லவா. டிசைபிள்னு சொன்னாலே கற்றுக்கொள்கிறவன் தான். இஃப் இஸ் கோயிங் டு மேக் அ டிசைபிள்னா என்ன, கற்றுக் கொடுக்க வேண்டும். எப்படி கற்றுக் கொடுக்க போகிறீங்க? சும்மா பாசிங் ஆன் ஆஃப் இன்ஃபர்மேஷனா? இது எங்கே இருக்கிற தகவல் எடுத்து இன்னொரு ஆள் இல்லை தகவலை எடுக்கிறோம், கற்றுக்கொள்கிறோம், கடைபிடிக்கிறோம், கற்றுக் கொடுக்குறோம். எத்தனை பேர் நான் சொல்வதை புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? நம்ம கற்றுக்கொள்கிறோம், கடைபிடிக்கிறத தான் என்ன செய்கிறோம், கற்றுக் கொடுக்குறோம். அதனுடைய விளைவை தான் முதிர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறோம், வரக்கூடியதாக இருக்கிறது. அப்போ ஆவிக்குரிய பலன் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டும் என்று கேட்டால் ஏராளமான வசனம் இருக்கிறது. அவன் என்னில் விசுவாசமாக இருக்கிற உள்ளந்திரியங்களிலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் என்ன செய்யும், அவர்கள் பெறக்கூடிய பரிசுத்தாவியானவரை குறித்து என்ன செய்திருக்கிறார், சொல்லியிருக்கிறார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. இப்போ நம்ம செயல்படுவது, கீழ்ப்படிவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஞாயிற்றுக்கிழமைகளில் சாயங்காலங்களில் அதை நம்ம கவனித்து கொண்டு இருக்கிறோம். ஏன் கீழ்ப்படிவது அவ்வளவு சிரமமாக இருக்கிறது நமக்கு இல்லையா? எப்படி அதை கர்த்தர் எளிமையாக மாற்றுகிறார் என்பதையெல்லாம் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். எளியாவனுடைய உதாரணத்தை வைத்து 2-3 உதாரணங்கள் சூழ்நிலையை சொல்லி நாம் ஜெபிக்கும்படியாக இருக்கிறோம். 1 ராஜாக்கள் இல்லையா, அவன் அந்த போஜனத்தின் பலத்தினால் இல்லையா தேவனுடைய பர்வதம் மட்டும் என்ன செய்தான், நடந்து போனான் இல்லையா. நீதிமான் ஊக்கமான வேண்டுதல், நீதியின் பாதையில் கர்த்தர் என்ன செய்கிறார், நடத்துகிறார். சரீரத்தில் அவனுக்கு பிரச்சனை இருக்கிறது, ஆத்மாவிலும் அவருக்கு என்ன இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது. எல்லாவற்றிலும் கர்த்தர் என்ன செய்கிறார், அற்புதமாக உதவி செய்கிறார். பாருங்கள், இதே பிரமாணம் இந்த உதாரணங்களெல்லாம் நம்ம கவனிக்க முடியும். 1 ராஜாக்கள் 17ஆவது அதிகாரத்தில் 2ஆம் வசனம், பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று இல்லையா. கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர் சொல்கிறாரு, நீ விடுத்து விட்டு சொல்கிறாரு, அந்த பாருங்கள் 4ஆம் வசனம், அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு உனக்கு அதே தான் சாப்பாடு தர்றேன், தண்ணி அங்கேயே இருக்குதுன்னு சொல்கிறார் இல்லையா. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து தான் வியாதி. இது வரைக்கும் பிரச்சனை பெருசாக ஒன்றும் கிடையாது. அவருக்கு அந்தந்த நேரத்துக்கு என்ன வேணும், சாப்பாடு இல்லையா, சாப்பாடு வேணும். பிற்பாடு குடிப்பதற்கு என்ன இருக்கிறது, தண்ணீர். ரொம்ப சிம்பிளாக தான் அவரை ரொம்ப பராமரிக்கிறார் இல்லையா. மிகப்பெரிய தேவ மனுஷன். ஆனால் இந்த சூழ்நிலையில் அவருக்கு ரொம்ப தேவை என்னவென்று கேட்டால் ஆகாரமும் தண்ணீரும். நீ அங்கே போ, நான் உனக்கு என்ன செய்வேன், தருவேன். சொன்னது வார்த்தையினால தான். அதுதான் ரொம்ப மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, இன்னொரு வகையில் சொல்ல வேண்டும் இல்லை, இந்த வார்த்தை தான் அப்பத்தையே கொண்டு வந்தது. நான் சொல்வதை புரிந்து கொண்டால் ஆமீன் என்று சொல்லலாம். இந்த வார்த்தை தான் அப்பத்தையே கொண்டு வருகிறார் அல்லவா. அப்போ கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே போகிறாரு பாருங்கள். 7ஆம் வசனம் வரும்போது, தேசத்தில் மழை பெய்யாதபடினால் சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு என்ன ஆயிற்று, வற்றி போயிற்றுன்னு சொல்கிறார். கரெக்டாக வற்றி போகும் பொழுது நீங்கள் அடுத்த வசனம் வாசித்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று இல்லையா. ஒரு சோர்ஸ் கம்மியாகுது, அது நிறைவு வரப்போகுது, முற்றுப்புள்ளி வரப்போகுது அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் ரொம்ப அக்கறை உள்ளவர் தான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அப்போ இன்னும் ஒரு கோணத்தில் நாம் அதை கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த அதாவது எப்படி சொல்லலாம் என்று சொன்னால், பாருங்கள், ஒரு சோர்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதையே நம்பி அதையே சார்ந்து அதுதான் வாழ்க்கைன்னு நம்ம போயிடக்கூடாது. நமக்கு எப்போவுமே சோர்ஸ் கர்த்தர் தான், ஆண்டவர் தான் நமக்கு ஆதரவு. எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும். ஆற்றுல தண்ணி வருதுன்னா சந்தோஷம், ஆற்றுல தண்ணி வராட்டாலும் அவர் தான் ஜீவ தண்ணீருங்கிறது நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதை இன்னும் எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பாருங்கள், இதுலேருந்து நமக்கு இன்கம் வருது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் அதுதான் இப்போ நம்ம ஊரில் காசே தான் அந்த மாதிரி போயிட்டோம்னா ரொம்ப தப்பாயிடும் அல்லவா. அதுலேருந்து கர்த்தர் அதன் மூலமாக கொடுக்குறார். இல்லாவிட்டாலும் வேறு மூலமாகவும் கர்த்தரால் என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். ஆனால் கொடுத்தால் யார் தான் கொடுக்க முடியும், கர்த்தர் தான் கொடுக்க முடியும். அதை மாத்திரம் நம்ம அடிப்படையில் எப்போவுமே என்ன செய்ய வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போது 8ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. மறுபடியும் அதே தான் சொல்கிறார் இல்லையா. இல்லை, குறிப்பிட்ட வார்த்தை நாம் கவனிக்கிறதாலும் வார்த்தை இருக்கிறது. கீழ்ப்படிதல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறார். இவரும் அந்த இடத்துக்கு கரெக்டாக என்ன செய்கிறார், போயிடுறார். இப்போ அடுத்ததும் அதே தான் சொல்கிறார், நீ இந்த இடத்துக்கு போ, உன்னை பராமரிக்கும்படிக்கு நான் கட்டளை கொடுத்துருக்கிறேன். அங்கே போய் ஃபஸ்ட்டு கேட்குறதே என்ன கேட்குறாரு, குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கங்கிறார். அப்புறம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஆகாரம் கொடுங்கன்னு சொல்கிறார். மறுபடியும் அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுக்குறார். அவனுடைய அப்பமும் அவனுடைய தண்ணீரும் அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னே இருக்கிறது அல்லவா. இல்லையா, ஒரு காலத்தில் தண்ணி கிடைக்காம போயிடுச்சுன்னா இந்த வசனம் தான், நீதிமானுக்கு அப்பமும் தண்ணீரும் கட்டாயம் கொடுப்பார். ஏன்னா அது இல்லாமல் நம்ம வாழ முடியாத அவருக்கு இவைகள் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அதனால் கட்டாயம் செய்யக்கூடியவர். ஆனால் குறிப்பு என்னவென்றால் நம்முடைய கீழ்ப்படிதல் தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். பைபிளில் நீங்கள் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால் 10ஆம் வசனத்தில், அப்படியே அவன் எழுந்து இல்லையா என்ன சொல்கிறாரு, அங்கே என்ன செய்கிறார்,
கரெக்டாக போகிறார். அந்த சூழ்நிலையெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது. பல முறை அதை நாம் கவனித்திருக்கிறோம். 15ஆம் வசனம் வரும்பொழுது, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் என்ன செய்தாள், அநேக நாள் ஏறக்குறைய 3 வருஷம் என்ன செய்திருக்கிறார்கள், சாப்பிட்டுருக்குறாங்க. பாருங்கள், அதுவும் அற்புதமான விஷயம். மறுபடியும் இதை முன்பு நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். மறுபடியும் நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். பாத்திரம் நிரம்பி வழிவதும் ஆசீர்வாதம், பாத்திரம் குறையாமல் இருப்பதும் ஆசீர்வாதம் தான். கொஞ்சம் குறையாமல் இருப்பதும் ஆசீர்வாதம், பாத்திரம் நிரம்பி வழிவதும். ஆனால் இப்போ கொஞ்சம் தானே இருக்குது, அது குறையாமல் இருக்கிறது அல்லவா, அதுவும் ஆசீர்வாதம் தான், அதுவும் அற்புதம் தான். ஏன்னா இந்த அம்மா எவ்வளோ சொன்னாங்க, கொஞ்சம் மாவு கொஞ்சம், அது குறையாதுன்ட்டார் இல்லையா. நான் சொல்லுகிறேன், நிறைய சம்பளம் இல்லை, குறைச்சி சம்பளம் தான். இந்த குறைச்சி சம்பளம் குறையாமல் இருக்கிறது பெரிய ஆசீர்வாதம். அந்த குறைச்சி சம்பளத்தில் நீங்கள் குறைவில்லாமல் வாழ்வது பெரிய ஆசீர்வாதம். ஒரு ஊழியர் இப்போவும் இருக்கிறாங்க, ரொம்ப அற்புதமான தேவ மனுஷன். அவர் நம்முடைய ஆலயத்தில் இப்போவோ ஒரு உதாரணம் சொன்னார். அவர் ஒரு மருத்துவர். ஆக்சுவலாக இப்போவும் அற்புதமான ஊழியம். அவர் அவங்க மருத்துவர், அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ரீயூனியன் எல்லாம் வச்ச பொழுது அவங்க எல்லோரும் சேரும் பொழுது, இவர் டாக்டராக இருக்கிறார், இப்போ பாஸ்டராக இருக்கிறார். அப்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க இல்லையா, அவன் எவ்வளோ சம்பாதிக்கிறான், இவன் எவ்வளோ சம்பாதிக்கிறான். இப்போ ஒருத்தர் சொல்கிறான், அவன் ஒரு ப்ரொசீஜருக்கு 2 லட்சம் 2 lakhs சார்ஜ் பண்ணுறான். எல்லாருமே நல்ல திறமையான ஆட்கள். அப்போ இவர் நினச்சாங்க மனசுக்குள்ளே, ஆண்டவரே எல்லாரும் லேக்ஸ்ன்னு பேசுகிறாங்க, நானும் அதே படிப்பு தான் படிச்சிருக்கிறேன், ஆனால் நான் உங்களுடைய ஊழியத்தை என்ன செய்கிறேன், இவங்களுக்கு இணையாக நம்மளால ஒன்றும் சொல்ல முடியல அப்படின்னு ஒரு எண்ணம். அப்போ ஆண்டவர், இவர் எப்போவுமே இந்த வார்த்தை ஜாலமெல்லாம் ரொம்ப அற்புதமாக பேசக்கூடிய ஒரு மனுஷன். அவருக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் பேசுகிறார். என்ன சொல்லியிருக்கிறார் என்று கேட்டால், தே ஹாவ் லேக்ஸ் அண்ட் யூ ஹாவ் நோ லேக். ஸ்பெல்லிங்கில் தான் வித்தியாசம் இருக்கிறது. தே ஹாவ் லேக்ஸ், LAKHS, யூ ஹாவ் நோ LACK. புரிஞ்சாதான் ஆமீனே சொல்ல வரும் இல்லையா. லேக்னா உனக்கு குறை இல்லை, அவர்களுக்கு என்ன இருக்கிறது, நிறைய இருக்குதுன்னு சொல்கிறேன், ஆனால் உனக்கு என்ன இல்லை, குறையே இல்லையே. அப்போ தே ஹாவ் லேக்ஸ் பட் யூ ஹாவ் நோ லேக் இல்லையா. அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும். எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும். அதனால் நிறைய இது இல்லை அது இல்லை அப்படின்னு நம்ம மைண்ட் அப்படி தான் யோசிக்கும். ஆனால் நான் சொல்லுகிறேன், இருக்கிறது குறையாமல் இருப்பது தேவ கிருபை. எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும். அவங்க எடுக்கிறாங்க, திரும்பவும் என்ன செய்கிறது, அங்கே எடுக்கிறது இல்லையா. அற்புதம், அதுதான் அற்புதம் இல்லையா. அது எப்படிங்க இருக்கும், அதுதாங்க அற்புதம் இல்லையா. அதுதான் மிராக்கிள் இல்லையா. அந்த ரொம்ப அற்புதமாக அவங்க நடத்துகிறார். தொடர்ந்து வருவோம் என்று சொன்னால் 19ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது பாருங்கள், 5வது வசனத்துக்கு வருகிறோம். இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம கவனித்தது போல், போ பராமரிப்பேன், போ பராமரிப்பேன், போ கட்லைட் இருக்கிறேன். இந்த 19 அதிகாரம் மாத்திரம் ஆண்டவர் ஒன்றுமே சொல்லலைன்னா இவர் கேட்கவும் கிடையாது. அதுதான் ஒன்று. இவர் செய்தி கேட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, இவர் பாட்டு கிளம்பி வந்துட்டார் இல்லையா. பயம். அந்த அம்மா சொல்கிறாங்க, நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே உன்னை நான் என்ன செய்ய போகிறேன், கொல்ல போகிறேன்னு அந்த அம்மா சொன்ன உடனே ரொம்ப பயத்தில் வந்திருக்கிறார். இப்போ ஒருத்தர் எலியாவினுடைய ஜெபத்தை வச்சு ஒருத்தர் சொன்னார், ஆண்டவரே நான் சாக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார் அல்லவா. அதுக்கு அவர் எப்படி நிதானிக்கிறார் என்று கேட்டால், அப்படி சாக விரும்பினால் அங்கேயே இருந்திருந்தான்னா அவங்களே என்ன செஞ்சுருப்பாங்க. இவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு வந்துட்டு நான் சாகணும்னு சொல்கிறதில்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் வாழ விரும்புகிறேன், ஆனால் அந்த மாதிரி வாழணும்னு எனக்கு விருப்பம் இல்லைங்கிறது. உள்ளத்தில் போய் சேர்ந்தா போதும் அப்படின்னு ஒரு ஒரு மூச்சு சொல்லுவாங்க. ஆனால் இப்போதைக்கு வேண்டான்னு இன்னொரு மூச்சு என்ன இருக்கிறது. அதாவது ஒரு பிரசங்கியார், மறுபடியும் கதை ஞாபகம் வர்றதுனால சொல்கிறேன். அவர் ஒரு ஆற்றுக்கிட்ட நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாராம். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது, இன்றைக்கு செத்தால் பரலோகத்துக்கு போவியா அப்படி பண்ணி பயங்கரமாக சூப்பராக பிரசங்கம் பண்ணிவிட்டு நிதானம் இல்லாமல் ஆற்றுக்குள்ள காப்பாற்றுங்க அப்படின்னோடனே யாரோ போய் என்ன செஞ்சாங்க, காப்பாற்றிட்டீங்க. அப்போ ஒரு பிரசங்கம் கேட்டு இருந்த ஆள் சொன்னாங்களாம்மா, ஏன்னா இன்றைக்கி போனால் பரலோகத்துக்கு தானே போகிறேன்னா அப்புறம் எது காப்பாற்ற சொன்னீங்க, இந்த மாதிரி போகணுன்னு எனக்கு விருப்பம் இல்லை. நான் சொல்ல விளங்க முடிகிறது தான். நிறைய பேருக்கு வாழணுன்னு தான் விருப்பம், ஆனால் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் வாழணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. போகணும் அதுக்கும் என்ன இல்லை. நான் சொல்ல அந்த மாதிரி ஒரு கஷ்டம்தான், சூழ்நிலை நிமித்தமாக தான் அப்படி எண்ணங்கள் வருகிறது. எலியாவுக்கும் அப்படிப்பட்ட நம்மை போல அவரும் பாடல மனுஷன்தான். அவரையும் மறுபடியும் இதே வார்த்தை தான் ஆரம்பத்தில் கவனிச்சலாம், அப்பத்தையும் தண்ணீரையும் கொண்டு வந்து கொடுக்குறாரு இல்லையா. அவர் சாப்பிட்டு விட்டு திரும்பவும் என்ன செய்கிறார், தூங்குறாரு. திரும்பவும் எழுப்பிவிட்டு அவனை சாப்பிட சொல்கிறாரு, அவரை சாப்பிட சொல்கிறாரு. சொல்லிட்டு நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப வெகு தூரம் சொல்கிறார். நீதிமொழிகள் 4 இருக்கிறது.
அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். வார்த்தை உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியம். ஹெல்த் அண்ட் ஹீலிங் இருக்கிற அதை எப்படி நாம் நிதானிக்க வேண்டும் என்று கேட்டால், ஒன்று வந்தாலும் விளக்க முடியும், வராமலேயும் கர்த்தர் என்ன செய்ய முடியும், காப்பாற்ற முடியும். இதையும் நம்ம புரிந்து கொள்ள சிலருக்கு இதில் ஒரு தெளிவு இருப்பது ரொம்ப அவசியம். வியாதியை விளக்குவேன்னு சொன்னார் இல்லையா, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை விளக்குவேன்னு சொல்கிறார். அதனால் வியாதி வந்துருச்சுன்னு சொன்னோம், ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு வேளை நம்ம பாவம் செஞ்சுருப்போமோ, அப்படி இதனால் வந்திருக்குமோ, அதனால் வந்திருக்குமோ அப்படின்னு எண்ணங்கள் வருவதை தவிர்க்க முடியாது. ஆனால் அதெல்லாம் ஜெயிக்கணும்னா சிம்பிளான வசனம் இருக்கிறது. வந்ததை விளக்குவார், வர வேண்டியதை கொண்டு வருவார், அவ்வளோதான் இல்லையா. அது உடலுக்கெல்லாம் எப்படி இருக்கிறது. ஆமாம், ப்ரிவென்டிவ் மெடிசன் சொல்கிறாங்க இல்லையா, வருமுன் காப்போம், அந்த மாதிரி வசனங்கள்லாம் இருக்கிறோம். வசனத்தின் மூலமாக தான் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார், உதவி செய்கிறார். ஆகையினால வியாதியே வராது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லையா. எலியா மரணத்துக்கு ஏதுவாக, எலிசா மரணத்துக்கு ஏதுவாக வியாதிப்பட்டான்னு தான் இருக்கிறோம் இல்லையா. எசேக்கியாவுக்கு வியாதி வந்தது, கர்த்தர் என்ன செய்கிறார், சுகம் கொடுக்குறார். எலிசாவுக்கு வியாதி வந்தது, எடுத்துக்கொண்டார் இல்லையா. அப்போது வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆகினால ரொம்ப நம்மை வருத்தி கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. பைபிள் என்ன சொல்லியிருக்கிறது என்று கேட்டால், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதி என்ன செய்கிறார், விளக்குகிறார். எரேமியா 33வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசித்து ஜெபிக்கும்படியாக இருக்கிறோம். ரொம்ப அற்புதமான தேவனுடைய வார்த்தை. அதில் ஒரு சிறப்பை நாம் கவனிப்பது ரொம்ப அவசியம். எரேமியா 33வது அதிகாரம் 6ஆம் வசனம், இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி, அதாவது ஐ வில் ஹீல் தம்னு இருக்கிறது, ஐ வில் காஸ் ஹெல்த் அண்ட் ஹீலிங் டு கம் அப்படின்னு இருக்கிறது. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி, ஐ வில் ஹீல் தம் அல்லவா, அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அதை விதம் நாம் கற்றுக்கொள்வதற்கு எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ரிவர்ஸில் போனோம்னா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சத்தியத்தை வெளிப்படுத்துவதன் மூலமாக தான் சமாதானத்தையும் சுகத்தையும் கர்த்தர் கொண்டு வருகிறார். சொல்லுங்கள், சத்தியத்தை வெளிப்படுத்துவதன் மூலமாக தான் சமாதானத்தையும். ஏன் அப்படி சொல்கிறோம், அவரை அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு, அவரை சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாகும். அப்போ சத்தியத்தை புரிந்து கொள்ள உதவி செய்கிறார். விளைவு சமாதானம். சமாதானம் என்றால் இருக்க வேண்டியவைகளெல்லாம் இருக்க வேண்டிய விதமாக, உணர்வு இருக்க வேண்டிய விதமாக இருக்குது, உணர்ச்சி இருக்க வேண்டிய விதமாக இருக்கிறது. ஆகினால எடுக்க வேண்டிய தீர்மானத்தை சரியாக எடுக்க அந்த உதவி செய்கிறார். விளைவு என்னவென்று கேட்டால், நீதிமான் அவனை நீதியின் பாதையில் கர்த்தர் என்ன செய்கிறார், நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். எவ்விதத்தில் என்று கேட்டால், கற்றுக்கொள்வதில் மாத்திரமல்ல, கடைபிடிப்பதிலும் நாம் முதன்மை கொடுப்பது நம்முடைய வாழ்க்கையில் தெய்வீகமான மாற்றங்களை அது கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறோம். ஆகினால நம்மை மெய்ப்பார், நம்மை நடத்துவார். எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்ல முடியும்? அதனால் அவரை தேடுகிற நமக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அற்புதமாக, ஆரோக்கியமாக, ஆசீர்வாதமாக தேவன் நம்மை வைப்பார். எழுமி நின்றவர்களாக நாம் தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். பல கேள்விகள் மனதில் எழும்பலாம். வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு அற்புதமான நல் பதிலை கொடுத்து நம்மை இருக்கிற இடத்திலிருந்து இருக்க வேண்டிய இடத்திற்கு அவர் நம்மை உயர்த்த அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். நம்முடைய கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருப்பதற்காக நன்றி. எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் உம்முடையது. எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்கிறீர். எல்லாவற்றின் மீது நீர் அக்கறை கொண்ட அற்புதமான தேவனாக இருக்கிறீர். எங்களை நீதியின் பாதையில் ஆண்டவரை நீர் நடத்துகிற தேவனாக இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிறகுகளின் நிழல் தனிலே ஆரோக்கியம் எனக்கு உண்டே. சிறகுகளின் நிழல் தனிலே ஆரோக்கியம் எனக்கு உண்டே. உங்களும் புகழால் சுகமானே, நீரே என் பலனானி. உங்களும் புகழால் சுகமானே, நீரே பலனானி. என் பலன் நீரே, என் சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே.
என் சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே, என் ஞானம் நீரே, என் நீதி நீரே, பரிசுத்தம் மீட்பும் நீரே, என் ஞானம் நீரே, நீதி நீரே, பரிசுத்தம் மீட்பும் நீரே. கரம் உயர்த்தி நல்ல ஆண்டவரே, உம்முடைய பாதம் நாங்கள் பணிகிறோம். ஆண்டவரே, அற்புதமான தேவன், எங்கள் மேல் கரிசனை கொண்ட உன்னதமான கர்த்தர், எங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும் நீர் எங்களை அற்புதமாய் நடத்துவதற்காக நன்றி. ஆண்டவரே, ஆத்மாவில் பலன் தந்து தைரியப்படுத்தும், சரீரத்தில் நல்ல சுகம் தாரும், ஆவியில் அற்புதமான ஒரு உயிர் மீட்சி உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்கள் முழு ஆவி ஆத்மா சரீரத்தோடு நாங்கள் உமக்கென்று வாழ உம்மை மகிமைப்படுத்த எங்கள் எல்லாருக்கும் கிருபை கொடுத்து ஆசீர்வதியும். குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ்.